அதனால நீங்க அந்த மாரி ஒரு எண்ணம் மட்டும் வேண்டாம். திமுக அந்த ஒரு லக்ஸரி கிடையாது. இதே அதிமுக ஒரு அமைச்சர் மேல கேஸ் போடுறாங்க, இல்ல அது சட்டத்துக்கு புறம்பா ஏதாச்சும் பண்றாங்கன்னா, கன்ஃபார்மா சொல்றேன், மக்கள்கிட்ட ஒரு இது வரும். ஐயோ! இப்படி இவங்க வந்து கூட்டணி வைக்கலன்னு சொன்னோனே இந்த மாரி போட்டாங்களே அப்படின்னு. இல்ல விஜய் அண்ணன் மேல ஆனா ஏதாச்சும் ஒரு கேஸ் போட்டாங்கன்னா கூட, இவரு ஏதாச்சும் கூட்டணி கொள்ளலைன்னு சொல்லிட்டாரு, அவர கேஸ் போட்டாங்க அப்படின்னு ஒரு பரிதாபம்னு ஒரு ப்ரோ விஷயம் வரும். திமுக மட்டும் அது கண்ணுக்கு கிடைக்கவே முன்னாடி கிடைக்காது. நீங்க நம்ம பயப்படாதீங்க. நம்ம கண்ணு நம்ம கண்ணுக்கு முன்னாடி 1969 அண்ணா செத்ததுல இருந்து இந்த கருணாநிதி எவ்வளவு அவன் குடும்பத்துக்காகவே எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஒரு கேஸ் இல்லாம எப்படி ப்ரோ தப்பிக்க முடியுது இவனுங்களால? அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கேஸ் இல்ல, எவ்வளவு பேசுறோம் நம்ம. உடம்பு கால் கேஸ் வந்துடுறதுனப்பா. இருங்க, கேஸ் இல்லன்னு யாருங்க சொன்னா? எம்ஜிஆர் உங்க கனெக்ஷன் செக் பண்ணிக்கோங்க. ஹோஸ்ட் இஸ் அண்ணே, ஹேவிங் கனெக்ஷன் ஓகே ஓகே. டிஃபிகல்ட்டி நவ. அப்படியே அண்ணே, கருணாநிதி மேல கேஸ் இருக்கு, கலைஞர் கருணாநிதி டிவி மேல கேஸ் இருக்கு, எல்லார் மேல எல்லாம் கேஸ் இருக்கு. ப்ரோ எல்லாம் இருக்குது. என்ன நடவடிக்கை? அந்த ஆளே போய் சேர்ந்துட்டாரு. என்ன நடவடிக்கை? ஏங்க இருங்க, அந்த கேஸ் அப்படியே இவனுக்கு வந்து இது பண்ணிக்கிறானுங்க, சென்ட்ரல்ல டைப் பண்ணி வச்சான். பட் ஆனா அந்த இது புதிய தலைமைச் செயலகம்னு ஒண்ணு கட்டினாரு பாருங்க, அதுல இங்க வருதுங்க. அதுல வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் என்னமோ கட்டினாரு, ஒரு 1500 கோடி என்னமோ செலவாச்சு. அதே இப்போ இனி இந்தியன் பார்லிமெண்ட்ல கட்டியிருக்கான், அதை விட 2 மடங்கு ஏறி, ஆனா அதோட காசு ரொம்ப கம்மியா தான் கட்டினாங்க அவங்க. இந்த மாதிரி கேஸ் அவர் மேல இருக்கு. அந்த கேஸை வந்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் எப்படி டிராக் பண்ணி இழுக்க முடியும், அது வெளியிலேயே வராம டிராக் பண்ண முடியும், அதை மட்டும் நல்லா அவங்க பண்ணுறாங்க. ஓகேவா? அதனால அவனுக்கு தப்பிச்சுட்டே இருக்கானுங்க. பட் இருந்தாலும் இப்ப இந்த ப்ரோ டூஜி வழக்குல திருப்பி மாட்டுவானுங்க, ரொம்ப எல்லாம் யோசிக்க தேவையில்லை. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னார், கத்தீஷ் ஒண்ணு சொன்னார், அதுதான் வந்தேன் நான் முக்கியமா. திமுக எதிர்த்து தனியா அடிக்கணும், தனியா நிக்கிற மாதிரி வந்தா 2011 எப்படி வைகோ வந்து தேர்தலை புறக்கணிக்கிறாரு, அதே மாதிரி திமுக புறக்கணிச்சிடும். தேர்தலே நிக்க மாட்டாங்க. அவன் தனியாலாம் தனித்து களம் காணுங்கள் வாங்க அப்படின்னோம்னா தேர்தல் நிக்க மாட்டான், ஓடி போடுவான், ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்கடா. அவ்வளவு பெரிய பயந்தவங்க அவனுங்க. அட்லீஸ்ட் இந்த பொன்முடியே கன்விக்ஷன் ஆயிட்டாரு. அவரையாவது தூக்கி உள்ள வைக்கலாம், அதுவும் பண்ண மாட்டானுங்க. யாருமே உள்ள போக மாட்டானுங்க ப்ரோ. வெறுப்பா இருக்கு. கண்ணு முன்னாடி கோடி கோடியா வச்சு சந்தோஷமா வாழ்றானுங்க. வெறுப்பா இருக்கு. ஐயா அது வந்து அப்படி இல்லைங்க ஐயா. நம்ம வந்து என்னதான் அவனுங்க பண்ணியிருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அவனுங்க வந்து விஞ்ஞான ரீதியில வந்து திருடுவானுங்க. அவனுங்களுக்கு வந்து பெரிய பிளஸ் என்னன்னா அவனுங்க வந்து சட்டம் தெரிஞ்சுட்டு கோர்ட்ல வந்து அது பண்ணலன்னு சாதிப்பானுங்க. நம்ம ப்ரூவ் பண்ணாத அதுவும் வரைக்கும் அவன் இன்னசென்ட் தான் சட்டப்படி. அதனால அவனுங்க ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடியே மண்டையை போட்டுருவாங்க, தப்பிச்சிருவானுங்க. அவ்வளவுதான். என்ன ப்ரோ, நானும் பாக்குறேன் இந்த பொன்முடியாவது ஜெயிலுக்கு போலான்னு பார்த்தா அந்த கன்விக்ஷனும் ஸ்டே பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. நீங்க கவலையே படாதீங்க. 2026க்குள்ள 5 பேருக்கு மேல உள்ளதா இருக்க போறாங்க. ஆல்ரெடி செந்தில் பாலாஜியை மினிஸ்ட்ரியில இருந்து இறக்கியாச்சு. இதுக்கப்புறமேட்டு ஒவ்வொன்னா ஒவ்வொரு காயினா விழுகும். கவலையே படாதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் இந்த கோரிக்கை இன்னும் ஒரு வாரத்துல ஒரு கேஸ், இன்னும் ஒரு வாரத்துல வந்து உயர்நீதிமன்றமே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்பார்மர் வழக்குல செந்தில் பாலாஜி மேல வருது. வெயிட் பண்ணு ப்ரோ. பாலாஜி எல்லாம் நம்ம கட்சியில இருந்து போனவரு. அவரு பெரிய தலைக்கட்டே இல்ல. இந்த ஆராசா, இந்த கன்னிமொழி, இந்த பொன்முடி, இந்த இந்த அவன் பேர் என்னது நேரு, இவனுங்க மேல கை வைக்கணும் bro. இந்த இந்த ஆகாஷ் பாஸ்கர், ரித்தீஷ் வழக்கெல்லாம் இருக்க, உதயநிதி மேலாம் கை வைக்கணும். அதுதான் கெத்து. அவங்கெல்லாம் வந்து உதயநிதி மேல திகார் கை செல்வியா வச்சா வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றானுங்க. மீதி இருக்க அமைச்சர் மேல தான் தூக்கி உள்ள வைக்கணும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உள்ள ஐயா வைப்போம் நம்ம. ஐயா ஐயா நீங்க கவலைப்படாதீங்க. அவனுங்களாம் திகார் சேகரையில மாச வாடகை கொடுக்காம அப்பப்ப போய் தங்கிட்டு வருவானுங்க. அவனுங்க அப்படிதான் இருந்தானுங்க. இப்ப மறுபடியும் வந்து ஆட்சி முடிய போதில் என்ன தலைவர் வரட்டும், எடப்பாடியார் வரட்டும், இந்த தடவை எப்பயும் போல விட மாட்டாரு. அவர் ரொம்ப நல்ல மனசுக்காரருங்க. யாராவது கெடுதல் நினைச்சா கூட பதிலுக்கு அவர் கெடுதல் நினைக்க மாட்டாங்க. இந்த தடவை ரொம்ப ஆடிட்டானுங்க. கண்டிப்பா அதுக்கெல்லாம் ஐயா வச்சு செய்யத்தான் போறாரு. இங்க நம்ம இதுல பிஜேபி காரர் யாராவது இருக்காங்களா? நம்ம இந்த இப்ப பேசிட்டு இருக்கிறதுல யாரும் இல்ல போலல்ல. ஹலோ, பிஜேபி காரங்க யாராவது இருக்கீங்களா ப்ரோ? இருந்தாலும் இருப்பாங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? ஏன்னா அதர் லிஸ்ட் இருக்கானா, அதர் லிஸ்ட் ஒருத்தர் இருக்கான், பிஜேபி காரர் தான் இருப்பான். என்ன விஷயம் சொல்லுங்க, பாத்துக்கலாம். அவன் இத பேசுறது ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் எதாவது போட்டுற போறான். அப்படிலாம் இல்ல, அவனுக்கு நம்ம அடிமைங்க. அவனை மாத்த சொன்னா மாத்துவானுங்க, கூட்டணி வானா வருவானுங்க, கூட்டிட்டு போலாடா போயிடுவானுங்க. அவனுக்கு ஒரு அடிமை நம்மளுக்கு. அவனை பத்தி நீ கவலைப்படாத.
அடுத்து நம்ம ப்ரோ இருக்கிறத இந்த பேசுவோம். பேசுவோம். இந்த பாமக என்ன அப்பனும் புள்ளைய சண்டை போட்டிருக்காங்க. ராஜாக்களா அது நீங்க அவன்கிட்ட மத்த பிஜேபி கட்சி பத்தி விஷயம். கொண்டு போகாதீங்கயா டிவிக்கே. ஆமா, மத்த கட்சி விஷயம் நமக்கு எதுக்கு? நம்ம கட்சி தயவு விஷயம் செய்தியா. பேசுவோம். பாமகல என்ன நடக்குதோ அது அவங்க அப்பா புள்ள பிரச்சனை, அவங்க பாத்துட்டு விடுங்க. ஓகேவா? ப்ரோ தேர்தல் ஆணையம் இருக்கு, எல்லாம் இருக்கு. 5% ஓட்டு பேங்க் வச்சிருக்காங்க ப்ரோ. எப்படி ப்ரோ வச்சிருக்கிட்டோம் ப்ரோ, 5% வச்சுக்கிட்டோம், எது என்ன வேணா வச்சுக்கிட்டோம். இப்ப அது ஓகே அவங்கவுங்க ஓகே பிரச்சனை, புரியுது பேசலாம் அவங்க பேசலாம் ஓகே பாத்துக்கிட்டோம். புரியுது. நம்ம பார்த்து பேசி நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்கதான் மத்த புரியுது. கட்சி தான் வந்து நீ எடப்பாடி அணியா ஓபிஎஸ் அணியான்னு கேட்டு நம்ம கிண்டல் பண்ணாங்க. நம்மள ரைட் போட்டு ரைட் மாத்துவன்னு நிறைய பேர் சொல்லி சுத்துனாங்க. இவங்களுக்கு எல்லாம் தான் ஆப்பு நடந்திருக்கே தவிர நம்ம வந்து ராஜா நிறுத்த பாட்டு ராஜா சொல்லுங்கப்பா அவனை. பாட்டு. இவனை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்ட விவிக்கு அப்படியே வேணாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசுவான். சும்மா இருப்பான் நீ. சரி ப்ரோ. இந்த அந்த இந்த இந்த நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் பரவாயில்ல. எடப்பாடி கொஞ்சம் இணக்கமா இருக்காரு. இல்ல நான் சொல்லிட்டேன், இல்லைன்னா உங்களையும் மாத்திட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஸ்மூத்தா கொண்டு போகணும் கூட்டணியை பிஜேபி கூட. அது நம்ம பாத்துலாம் தலைவர், அவங்கதான் நம்ம என்ன சொன்னாலும் செய்யறாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன வேணும் நமக்கு? 15 சீட்டோட முடிக்கணும். 15 சீட்டோட முடிக்கணும் ப்ரோ. அதெல்லாம் நான் பாப்பேன். போச்சா பாத்துப்பாரு எத்தனை சீட்டுன்றதெல்லாம். அவருக்கு தெரியாத எப்பா ஒண்ணும் இல்ல. வேற ஏதாவது டாபிக் பேசுங்கப்பா. வேணான்ட்டு திருப்பி அது சர்க்கிள் பண்ணி அதுக்குள்ளேயே வந்துட்டு இருக்கீங்க. இல்ல ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. நான்லாம் அவருக்கு அரசியல் சொல்லி தரணுமா? அவர் இவ்வளவு பாப்பாரு. நான் 92ல பிறந்தேன், அவர் 89 எம்எல்ஏங்க. அவரோட 34 வயசுல அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அவருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்க போகுது அரசியல்ல. அப்பெல்லாம் எந்த முடிக்கு. சிவபாலன் சொல்லி வந்திருக்காரு. ப்ரோ வணக்கம், பேசுங்க ப்ரோ. வணக்கம். முன்னாடி 2-3 இதில் இப்போதான் ரீசெண்டாக வந்துட்டு இருக்கேன். மெயினாக நம்ம அஜித்குமார் ரிலேட்டடாக வந்து ரொம்ப மனவர் தெரிஞ்சு அதுலேருந்து ரொம்ப ட்விட்டரில் ஆக்டிவாக வந்துட்டேன். இப்போ அஜித்குமார் பற்றி தான் டெய்லி நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம நிக்கிதாக்கா என்ன பண்ணியிருக்காங்க. அவங்க வந்தவாளம் ஹிஸ்ட்ரி எல்லாம் வெளியே வந்திருக்கு. மொத்தமா இந்த இவங்க எல்லாமே வந்து குரூப் பார்த்துக்குங்க. இவங்க எல்லாமே டிஎம்கே குரூப். 2010 ஃபுல்லா ஆக்டிவா இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் சைலண்டா இருந்துட்டாங்க. மறுபடியும் இப்ப இந்த மாதிரி வேலைகளை இறங்கியிருக்காங்க. அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தத்துக்கு அவரு அந்தம்மா ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிருக்கு. அவரே இன்னைக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. நம்ம இந்த மாதிரி நகை வச்சிருக்கெல்லாம் போய் அவரை வந்து அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நாள்லயே 2 நாள்லயோ ஏமாத்தி 10 லட்ச ரூபா பணம் வாங்கிடுச்சு ஆல்ரெடி. அவரே வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நியூஸ்ல கூட போட்டிருப்பாங்க பாருங்க. மொத்தத்துக்கு இந்த மாதிரி குரூப்ல இந்த மாதிரி குரூப் இருக்காங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி குரூப் தான் திமுக பயங்கர டைப்ல இருப்பான். இவன் தான் திமுக அதிகாரத்துல இருப்பான். அதான் சொல்ல வந்தேன். அதான் நானும் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி இருக்கவங்க பூரா அப்படியே கரெக்டா அப்படியே போய் கரெக்டா சேர்ந்துடுறாங்க. ஆக்சுவலா முன்னாடி சொல்லுவாங்க எங்க ஊர்ல, இந்த மாதிரி திமுக வந்துச்சுன்னா ஊர்ல மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. நான் என்னடா இப்படி சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் வந்து உண்மைதான் போல. ஒரு பாட்டியே சொல்லும், அவங்க வந்தாங்கன்னா மழை பெய்யுது சாமி, இந்த மாதிரி எம்ஜிஆர் இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டி சொல்லிட்டே இருக்கும். ஏன் இப்படி சொல்லுதுன்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். ஆனா இப்பெல்லாம் ஒன்னொன்னா பார்த்தா இவங்க பண்றதெல்லாம் பார்த்ததெல்லாம் அந்த பாட்டி என்ன சொல்ற, அந்த பாட்டி வாழைய சக்கரை அள்ளி போடணும். இன்னைக்கு அந்த நிலைமை தான் இருக்கு எல்லா பக்கமும். ஏன்னா சென்னையில பேஞ்சு சென்னையே தண்ணியில மோந்து அவங்க வந்து மழை பெய்யுதுன்னு இப்படி எல்லாம் செங்க மேல அபாரமான குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னா அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. பாத்து அத நம்ம வெள்ளம் வந்தப்ப எடப்பாடி ஒரு பீரியட்ல இருந்தப்பயும் நான் சென்னையில இருந்திருக்கேன். அப்பெல்லாம் வந்து அவங்க அதெல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்க. இப்ப ரீசெண்டா சும்மா லைட்டா மழை பெஞ்சதுக்கு சென்னையில வெள்ளம். ரொம்ப அன்னைக்கு பெஞ்ச மாதிரிலாம் மழையே கிடையாது. சும்மா லைட்டா பெஞ்சு எல்லாம் அதான் ஒரு ஸ்கீமை போடுறாங்க, ஒரு 2000 அட்டை போடுறாங்க. எல்லாம் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் சொல்லி கொடுத்ததுதான். வேற யாரு ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் தானே. அவரு ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் ஃபேமஸ், உலகம் பூரா ஃபேமஸ். அவரு ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் சின்ன குழந்தைய கேட்டா கூட சொன்னோம். ஓகே கண்டினியூ பண்ணி பேசுங்க. ஓகே, அருள்மொழி அண்ணா வந்திருக்காரு. அருள்குமார் அண்ணா, சாரி அண்ணா, வணக்கம்ண்ணா.
ஆனா மின்னல் முரளி வந்திருக்காரு பாருங்க, அவருக்கு மைக் கொடுங்க. அவருக்கு மைக் கொடுத்துருக்கேன் அண்ணனுக்கு. அண்ணா வணக்கம், வாங்க. வணக்கம்ங்க. எல்லாத்துக்கும் இரவு வணக்கம். நேற்று நான் பேசிட்டு இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக பேச முடியலைங்க. என்னன்னு தெரியல, தொடர்ச்சியாக ஒரு 1 மணி நேரம் பேசினதுக்கப்புறம் திருப்பி அந்த குழுக்குள்ள வரவே முடியறது இல்லைங்க. என்ன காரணம் தெரியல. இல்ல திமுகவின் சரிண்ணா, கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ரேஸ் பண்ணி பேசுங்க, சுத்தமா கேட்கல. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது பேசுங்க. நேற்று நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தகவலுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை பதிவிட முடியல. என்னன்னா, இப்போ எடுத்த இந்த ஒரு 3 சமூக ஊடகம், ஒன்று ஃபேஸ்புக், ஒன்று இன்ஸ்டாகிராம், ஒன்று. ஆனால் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமும் 2 டைப்பில் இருக்கிறனால வீடியோஸ் இதில் போட்டால் அதுலேயும் காட்டிடுது. ஆனால் போஸ்ட் இதில் போட்டால் அதில் போஸ்ட் போகிறது இல்லைங்க. ஆனால் வீடியோஸ் மட்டும் ரீல்ஸ் நம்ம இதில் போட்டோம்னா ரீல்ஸ் அதுலேயும் ஆட் ஆகிக்குது. எக்ஸு நம்ம உறவுகள் வந்து முக்கியமாக என்னென்னா, அதிமுக சார்ந்து அதிமுகவில் இருக்கிற நபர்கள், ஏன்னா எப்படி அதிமுக கண்டறிஞ்சிடலாம். இப்போ என்னை மாதிரி தனிப்பட்ட புகைப்படம் வச்சிருக்க ஆட்கள் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க நினைக்கிறேங்க. எந்த அதிமுகவோட சாயல்ல இல்லாமல் புகைப்படம் வச்சிருக்கேன், எனக்கு பழகுது அப்படிங்கிறனால அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அதிமுக நம்ம கட்சி சார்பாக ஒன்று தலைவர் படம், இல்லை கட்சி கொடி, அல்லது அம்மாவுடைய படம், இல்லைன்னா எடப்பாடியோட படம் இப்படி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரே நிமிஷம் சாரிங்க. கார்த்திக் கேபிஎஸ் ப்ரோ, நீங்க சென்னை தான் இருக்கீங்கன்னு தெரியும். நீங்க சென்னை இருந்து வர சனிக்கிழமை வந்து கல்யாண சுந்தர அண்ணா வந்து இந்த தந்தி டிவி அந்த விவாத நிகழ்ச்சிக்கு போறாரு. நம்ம கழகத்தின் சார்பாக ஒரு 500 பேர் போறாங்க. எத்தனை பேர் வராங்கன்றதை இது பண்ணிட்டு நம்ம கண்டிப்பா ஒரு 200 பேராச்சும் ரெடி பண்ணி போய் ஆகணும். இதை கண்டிப்பா உங்க மாவட்டம் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லி ரெடி பண்ணுங்க. ஏன்னா ஒரு தடவை வந்து நாங்க ஒரு மீட் பண்ணியிருந்தப்போ மாற்று கட்சியில நிறைய பேர் இருக்காங்க, நம்ம கட்சியினர் வந்து லிமிட்டடா தான் இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அது கண்டிப்பா இந்த தடவை நிறைய பேர் கொண்டு போனோம். அது கண்டிப்பா ஏதாவது பண்ணணும் ப்ரோ. நான் ஃபோன் பண்றேன் உங்களுக்கு. கண்டிப்பா வந்து எல்லா வட்டத்தில இருந்து சென்னையில 200 வட்டம் இருக்குன்னா 200 வட்டத்துக்கு ஒரு வட்டத்துக்கு 10 பேராச்சும் வரணும். அப்படி நடக்கும்னா அது எங்கேயோ போகுது. ஒரு வட்டத்துக்கு ஒரு 5 பேராச்சும் வந்தா ஓரளவுக்கு நம்மளோட பவர் அங்க காட்டணும் ப்ரோ. அது மட்டும் கொஞ்சம் எல்லாரும் சேர்த்து கோஆர்டினேட், உங்க ஐடி மாவட்டத்துல கழக மாவட்டத்தில் கேபி கந்தனகிட்டே நீங்க வந்து இதை பத்தி கொண்டு போயிட்டு ஒரு இது பண்ண. எக்மோரா தான் நடக்குது. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். க்ரௌடு கண்டிப்பா வந்து நம்ம இந்த தடவை விட்டுறக்கூடாது அதை. நன்றி ப்ரோ. சாரி அருள்குமார் சார் பேசுங்க. இல்ல எப்ப நடக்குதுங்க? சனிக்கிழமை அது தந்தி டிவில ப்ரொமோஷன் பார்த்தேன். எக்மோர்ல நடக்குதுன்ற மாதிரி மண்டபத்துல நடக்குது மாதிரி. அந்த மாதிரி அந்த மண்டபத்துல பண்ணுவாங்க பெரிய விவாத மேடம், அந்த மாதிரி பண்றாங்க. நம்மளோட பிரசன்ஸ் இருக்கு. கரெக்ட். அதே மாதிரி பண்றாங்க. அதுக்கு நம்ம பாய்ஸ் வந்து எல்லாரும் போனோம். பேசி ஒரு 15 நாள் ஆச்சு. நேத்தா பேசுறேன். 15 நாள் ஆச்சு பேசி. நான் எடுக்க மாட்டேன். அதிக ஓய்வு மட்டும் எடுப்பேன். நான் தொடர்ந்து ஒரு 1 மணி நேரம் தொடர்ச்சி பேசிடுவோம். இல்ல அண்ணா உங்க வாய்ஸ் கேட்கல. ஒழுங்கா கேட்கல. அதே மாதிரி அண்ணன் நம்பர் இருக்கு, நீங்க ஒரு வாரம் சொல்லி வைங்க. நானும் அண்ணன் கிட்ட பேச இதுக்கு எத்தனை பேர் வரலாம், ஏன்னா டிக்கெட்ஸ் மாதிரி எதனா வாங்கணும்னா சொன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலானே. நான் வர்றது சிரமம்ங்க. இங்க இருந்து அங்க சென்னை வர மாட்டேனுங்க. ரொம்ப அது பிரச்சனை இல்ல. அண்ணன் கிட்ட பேசிட்டு சொல்றேன். அண்ணன் கிட்ட ஒரு வாரம் சொல்லுங்க. சரிங்க. ஏன்னா இன்னைக்கு நான் தொடர்பு எடுக்கலாம். ஏன்னா அவருக்கு எப்ப நீங்க அழைச்சாலும் இரவு 10 மணிக்கு மேல கூப்பிட்டீங்கன்னா உடனே எடுத்துருவாரு. அது தெரியாத நம்பரா இருந்தா உடனே எடுப்பாருங்க. தெரிஞ்ச பேரா இருந்தா எடுக்க மாட்டாரு. ஒரு 10 மணிக்கு மேல கூப்பிட்டீங்கன்னா ஆமா அது உண்மைதான். தெரியாத நம்பர் நான் 10 எடுத்துறாப்ல. அது நான் கூப்பிட்டா எடுக்கவே மாட்டாருங்க. நேர்ல பேசிக்குவோம். ஆனா எங்களுக்கு கூட நிறைய சட்டையெல்லாம் போட்டுக்குவோம். அது வேற. நான் கூப்பிட்டா கண்டிப்பா எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் எப்படி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவோம் 2 பேருமே. பணி இப்போ ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தொடர்ந்து என் கூட பேச முடியறது இல்லைங்க. ஏன்னா எடுத்தா நான் நிறைய அந்த டீடைல் வந்து மேல பின் பண்ணிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தா அந்த பின் பண்ணிருக்கத பாத்துக்கோங்க. தேங்க்யூ. சரிங்க. போங்க. ஏன்னா அவருக்கும் போன 2 முறை வந்து திருப்பூர் இதெல்லாம் நடந்தப்போ நாங்கள் இங்கிருந்து நிறைய பேர் போயிருந்தோம். போனீங்கன்னா இன்னும் ஆதரவாக இருக்கும். ஏன்னா திமுக உள்ள எப்படி கலவரம் பண்ணுவாங்க. குறுக்கே இவர் பேசுறப்போ கலவரம் பண்ணுவாருங்க. அப்புறம் இவரும் இப்போ அட்டாக் மோட்ல போட சொல்லி தான் நிறைய பேசிட்டு இருக்கோம். அண்ணன் கூட என்னன்னா அவர் ரொம்ப சாஃப்டான நேச்சருங்க. யாராவது நீங்க சத்தம் போட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு சிரிச்சுட்டு கடந்து போற ஒரு நபர் தான். எளிதில் அண்ணனுக்கு கோவம் வராது. எப்பவுமே இதுல கொஞ்சம் கொஞ்சமா அப்படித்தான் மாத்திரம்ங்க. கொஞ்சம் அக்ரஷன் காட்டுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் எப்போ பேசினாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் அக்ரஷன் காட்டுங்க. ஏன்னா அப்படி 7ஆம் தேதி அன்னைக்கு இங்கே எப்படி கோவை வருவாருங்க. கண்டிப்பா ஐயா வர்றாரு. 7, 8 இங்கே வரனால எப்படி கோவை வருவார். அப்போ வீட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு திட்டமிட்டு தான் நான் அழைக்கலைங்க. நேற்று பேசுனது ரொம்ப நாளாச்சு பேசிட்டு. இப்போ நேற்று சும்மா எதாச்சியாக கூப்பிட்டு எடுத்துட்டாரு. இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டு ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். தம்பி ஆட்டோவில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் தான் பேச முடியும். அதிகமாக பேச முடியல. சொல்ல வந்த விஷயம் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, இந்த ட்விட்டர் எக்ஸ் இதுலலாம் நம்ம உறவுகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துங்க.
ஒரு பெரிய கேங் ஃபார்ம் பண்ணி இப்ப இருந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு 2-3 மாசத்துல எல்லாத்துக்கும் ரெக்வஸ்ட். நான் இப்போ ஃபேஸ்புக்ல அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேங்க. ஃபேஸ்புக்ல என்ன பண்றேன்னா, ஒவ்வொரு இதுவும் கிரேடு வாரியா இருக்கு. ஏன்னா ரொம்ப படிச்சு மெச்சூர்டா இருக்கிறவங்க மட்டும் எக்ஸல் இருக்காங்க. எக்ஸல் நான் பார்க்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா படித்து ஒரு இதுல இருக்கிறவங்க, ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறவங்க எக்ஸல் இருக்காங்க. ரொம்ப சின்ன பசங்க, ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க தான் இது இன்ஸ்டாகிராம் அதிகமா இருக்காங்க. ஆனா ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60, 65 வயசுல இருக்கிறவங்கல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. எல்லா வயசும் ஈவனா இருக்காங்க. ஃபேஸ்புக்ல ரொம்ப அதிகமா இயங்குற நபர்கள் அந்த 30 வயதிற்கு மேல ஓரளவுக்கு அரசியல் புரிதலுங்க. அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் நம்ம ஆட்கள் நிறைய இருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்து ஒவ்வொன்றும் உள்ள சேர்த்துங்க. அப்படி சேர்த்துனோம்னாங்க இன்னும் நம்ம ரீச் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம போடுற பதிவுகளோட ரீச்சும் அதிகமா இருக்கும். நிறைய செய்திகள் எல்லாத்துக்கும் போய் சேரும். இன்னொன்று நம்மளுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி நல்லா ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து திமுக ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது ஒவ்வொருத்தரும் தெளிவா நம்ம திமுக போட்டோ நான் ஒரு ஃபேக் ஐடி ஒன்று வச்சிருந்தேங்க. சும்மா வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு திமுகவோட கொடியை வச்சு ஒரு ஐடி போடுறேன். ரெக்வஸ்ட் வந்து குவியுது பயங்கரமா. போட்டு ஒரே நாள்ல அவ்வளோ ரிக்வஸ்ட் வருது. வர்றவங்க எல்லாம் எடுத்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த கம்யூனிட்டியை கரெக்டா அந்த அந்த பின்னல் வந்து சரி பண்றாங்க. இது நம்ம இப்ப இருந்தே சரி பண்ணோம்னா எலெக்ஷன் சமயத்துல ஒரு நல்ல வீச்சு கொடுக்க முடியும். எல்லாத்துலயுமே நம்ம ஏதாவது வீடியோ ஷேர் பண்றோம், இல்ல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை ஷேர் பண்றோம், நிகழ்வு நடக்குதுங்க, இல்ல எடப்பாடியார் அவரு கொடுக்குற அறிக்கை நம்ம எடுத்து பண்றோம், இல்ல நம்ம தன்னிச்சையா நம்ம எடுத்து பண்ற வீடியோஸ், இதெல்லாம் அதிக நபர்களுக்கு போய் சேரும். ஏன்னா ஒரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேங்க, இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள் என்ன ஒரு இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ல இருக்கிறது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வியூஸ் போச்சுன்னா உடனே இன்னும் அதிகமா காட்டும், இன்னும் அதிகத்துக்கு கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணும். அந்த மாதிரியான இது வரும்பொழுது இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா இதுல 3 தரப்பட்ட நபர்கள் நான் பார்க்குறேங்க. ஏன்னா எக்ஸல் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டால இருக்கிறவங்க பெரும்பாலும் நான் எதுவும் இன்ஸ்டா சும்மா இருக்குன்னு நினைச்சேங்க. ஒரு 3 நாளா இன்ஸ்டாவை தான் அதிகமாக நோண்டிட்டு இருக்கேன். இன்ஸ்டால பாத்தீங்கன்னா அந்த 20-25 வயசு. ஏன்னா அந்த ஐடிக்குள்ள போய் உள்ள போய் பார்த்துட்டோம்னா மேக்ஸிமம் அவங்க போட்டோஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா எப்பவுமே இன்ஸ்டாலே இருப்பாங்க போல் இருக்குங்க. அது ஏதாவது ஒரு ஹாய் சும்மா ஒரு மெசேஜ் அனுப்புனா அது ஹாய் போய் சேர்ந்தோம்னா உடனே திருப்பி ஹாய் அனுப்புறாங்க. எப்பவுமே கையில போன் வச்சுட்டே இருக்காங்க போல் இருக்கு. அந்த யங்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால நான் இப்போ 3 எக்ஸ் எல்லாத்துலயுமே அப்படித்தாங்க. அதிமுக அப்படின்னு அவங்க வச்சிருந்தாலே, இல்ல நோ டு ட்ரக்ஸ் அப்படி வச்சிருக்கீங்களா, அது வச்சிருந்தாலே உடனே ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஒரு தொடர்ச்சியா நிறைய பேருக்கு அந்த ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்னன்னாங்க, இப்போ நம்ம ஃபேஸ்புக்ல எப்படின்னா நம்ம ஒருத்தர் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணி பண்ணினா கூட நம்ம போடுற பதிவு அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எக்ஸ்லயும் அதே மாதிரி ஆகுங்களா? யாராவது இது கொஞ்சம் விளக்குறீங்களா? எங்க ஃபேஸ்புக்லயும் சரி எல்லாத்துலயுமே சரிங்கண்ணே, நீங்க போடுறது ஓரளவுக்கு ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா எல்லாருக்குமே காட்டும். இவங்களுக்கு அவங்களுக்குன்னு இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லாருக்குமே ஃபேஸ்புக்லயும் அதே நிலைமை தான். ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் காட்டுதுன்னு இல்லை, எல்லாருக்குமே காட்ட ஆரம்பிச்சிடும். நீங்க தொடர்ந்து பதிவு போட்டே இருக்கீங்கன்னா நீங்க மாட்டு ரீச் ஆகிட்டே இருப்பீங்க. ஒரு நாளைக்கு 10 பதிவு போட்டே இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல பயங்கரமா ரீச் ஆயிடுவீங்க. ட்விட்டர்லயும் அதே கான்செப்ட் தான். டெய்லி வந்து ஆக்டிவா பதிவு போடணும், பதிவுகளை பார்க்க வேண்டும், பார்த்துட்டு அதுக்கான ரிப்ளை எல்லாம் ட்விட்டர்ல நீங்க ரிப்ளை எல்லாம் பயங்கரமா வெயிட்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர் அள்ளுவோம். இதுல நம்ம கருத்து வந்து நச்சு இருக்கணும், சும்மா வளவளன்னா இருக்கக்கூடாது. நம்ம ட்விட்டர் பாலாஜி அந்த மாதிரி அப்படியே ஷார்ட்டா அடிச்சு தூள் கலப்பணும். எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அடிச்சு தூள் கலப்பு தான் வந்து நம்மளுக்கு ட்விட்டர்ல ஃபாலோவர்ஸ் வருவாங்க. ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி போஸ்ட் போடாலே போதும். எனக்கெல்லாம் எப்படி ஃபாலோவர் வந்தாலும் எனக்கே தெரியல, அவ்வளவு ஃபாலோவர் வந்துட்டாங்கன்னா. ஏன்னா நான் அதிகமாக சமூக ஊடகத்தில், ஏன்னா நான் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வர்றதே எப்படின்னா, இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் இல்லைங்க, அந்த சேனலில் நம்ம போடுற வீடியோ மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவேன். அதை போட்டுட்டு இப்போ தான் நீங்களே இப்போ இந்த விவாதம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த விவாதம் வந்து அவர் வேலண்ண விவாதத்தில் எதாச்சும் உள்ள வந்துடுங்க. எதாச்சும் உள்ள வந்ததுக்கப்புறம் தான் இப்போ விவாதத்தில் பங்கேற்கிறதுக்காக இரவு நேரம் 9 மணிக்கு போய் உள்ள வர்றேங்க. நான் அதிகமாக எனக்கு இதில் பதில் நான் கொடுக்கறதுலேயே ரொம்ப இதாக இருப்பாங்க. பெருசாக நான் யாரோடையும் போய் யாராவது ஒரு பதிவு போட்டு, இப்போ நான் போடுற பதிவுலேயே யாராவது கமெண்ட் வந்து வித்தியாசம். ஃபேஸ்புக்ல உங்க ஐடி பேர் சொல்லுங்கண்ணா. அருள்குமரன் ரங்கசாமினே தான் இருக்குங்க. ஓகே, அருள்குமரன் ரங்கசாமினே இருக்குங்க. அதிகமா எங்க மாட்டேங்க, ரொம்ப எங்க மாட்டேன். ஏன்னா இப்போ வந்து என்னோட பணியை நிறுத்திட்டுங்க. இப்போ வீட்லயே அதான் சொல்லியிருக்கேன், அடுத்த 1 வருடம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் என்ன கொஞ்சம் தள்ளி ஊற்றி விட்டுருங்க, எதையும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல நான் இந்த வருஷம் கல்லூரி சேர்த்தியாச்சு, 1ஆம் ஆண்டு கல்லூரி போறான். 1 வருஷத்துக்கு எனக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எனக்கு வேலை நிறைய இருக்கு அப்படின்னா, எலெக்ஷனுக்கான தகவல், இன்னொன்று அடுத்த எலெக்ஷன் சமயத்தில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான அந்த வேலைங்க, அதை நோக்கியான பயணம். அதனால தான் ஒரு யூடியூப் சேனல் கூட ஆரம்பிச்சிருக்கேன். ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸ்னு ஒரு சேனல் நான் இப்போ ஆரம்பிச்சு ஏடிஎம்கேக்காகவே ஆரம்பிச்சது, சித்திரை 1 ஆரம்பிச்சது. சில காரணனால தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. இப்போ தான் மறுபடியும் திருப்பி ஒரு நாள் ஒரு வீடியோ அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வந்திருக்கேன்.
அப்புறம் நான் கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செய்கிற ஆளுங்க கூட. இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற உங்களுக்கு புரியணும்னா, இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு சில செய்திகள் அப்பப்போ தான் தொடுவேன். ஆனால் 2021 திமுகவோட தேர்தல் அறிக்கை எப்பவுமே தொட்டுருவாங்க. அதை எடுக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா அதுதான் சரியாகவும் இருக்கும். ஏன்னா இந்த தேர்தல் அறிக்கையில் இந்த வாக்குறுதி சொன்னாங்க, இப்போ செய்யல. ஆனால் இதை அதிமுக செஞ்சிருக்கு. 3 வேலையா ஒரே வீடியோவில் இந்த 3 கனெக்ட் ஆகிற மாதிரியான வீடியோஸ் தான் போட்டு வந்துருக்காங்க. இப்போ அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 29-30 வாக்குறுதிக்கு பக்கம் நெருங்கி இருக்கேன். இது நிறையா கிட்டத்தட்ட 530 வாக்குறுதி இருக்கிறதுனால ஒவ்வொரு வாக்குறுதிக்கும் கூடுதலான 1-2 வாக்குறுதிக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கேன். இப்போதைக்கு பெரிய ரீச் இல்லாட்டி கூட பின்னாடி இது யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ இருந்தே நம்ம இதை போட்டு வச்சிட்டோம்னா இன்னொரு 7-8 மாதத்துக்குள்ளேங்க தேர்தல் வரும்பொழுது நம்ம பசங்களுக்கு நிறையா விஷயம் தெரியும். ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொன்றும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுறோம். நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய தரவுகள் எடுத்துங்க. என்னுடைய பழைய நண்பர்கள் மூலமாகவும் இன்னைக்கு இருக்கிற ஒரு சில அதிகாரிகள் பழக்கம் பழைய பழக்கம் அவங்க எல்லாத்தையும் வச்சு தான் எடுத்து தரவுகளை ரொம்ப தெளிவாக போட்டுட்டு வராங்க. இது அதிமுக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பயன்படும். நம்ம திருப்பி திமுகவை அடிக்கிறதுக்கும் அதிமுக என்னென்னலாம் செஞ்சிருக்குன்னு மக்கள்கிட்ட நம்ம போய் சேர்றதுக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி எடுக்கணும். ஒரு வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது அண்ணன் கூட எல்லாம் பேசிட்டு தான் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணலான் இருக்காங்க அப்படின்னா சரி தாராளமாக பண்ணு தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோவம் மட்டும் பற்றாத. ஏன்னா எனக்கு எழுதுலேயே சீக்கிரம் கோவப்படுற ஆளுங்க ஏதாவது வார்த்தை அடிச்சிடக்கூடாது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வார்த்தை எதை மாதிரி போயிருது அப்படிங்கிறனால இப்போ வீடியோ. ஆனால் எனக்கு பெருசாக இப்போ மற்ற எல்லாம் பொருளாதார அதுக்கெல்லாம் ரொம்ப தொய்வாக இருக்கிறனால ஆட்களும் இல்லை. நானே கேமராமேன், நானே எடிட்டிங், நானே எல்லா இடத்தையும் எடுக்கிறதுனால கொஞ்சம் அதில் சில குறைபாடுகள் நிறைய இருக்கு. ஒளிப்பதிவு செய்யும்போது சரியா லைட் கிளாரிட்டி, கேமராவோட ஃபோக்கஸ் ஆகும், இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் இருக்கு. அதை திருப்பிட்டு வந்துட்டு இருக்கேன். இதே மாதிரி நம்ம உறவுகள் யாராவது இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஏதாவது பண்ணுறதுனா கூட நம்ம கலந்து பேசலாம். பேசிட்டு என்னென்ன இப்போ தரவுகள் எடுத்து நான் இப்போ ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுகிறேன், நீ ஒன்றை பற்றி பேசலாம். ஏன்னா திமுகவுக்கு 200க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல் இருக்குது, அதிமுகவுக்கு அவ்வளவு இல்லைங்க. நான் கல்யாணங்கிட்ட பேசுகிற அண்ணங்கிட்ட சொல்லும்போது அப்படி தான் சொன்னேன். ஏன்னா பயணி நல்லா இருக்குன்னா அப்போ கம்மனு தொடர்ச்சியாக போடுங்க அப்படின்னா நாங்கள் 2 பேரும் ஒட்டுக்க ரீஸ்டார்ட் பண்ணோம். அண்ணன் ஒரு 7-8 மாதம் வீடியோ போடாமல் சித்திரையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 5-6 வீடியோ போட்டார். நான் ஒரு 7-8 வீடியோ போட்டேன், அப்படி நின்றுச்சு. அவர் நிறுத்திட்டாரு. இப்போ நான் தொடர்ச்சியாக போட்டுருக்கேன். அது தொடர்ச்சியாக அவரால் பண்ண முடியலைங்க பயணியில். அப்படி உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் கூட, ஏன்னா அண்ணனுக்கு இப்போ எடிட்டிங்க்கெல்லாம் ஆள் இல்லைங்க, அதனால தான் கொடுத்துருக்கேன். கூட வீடியோ எடுக்கிறதுக்கு எடிட்டிங்க்கெல்லாம் ஆள் இல்லை. சென்னை சார்ந்த நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அண்ணன் கூட லிங்க் போனீங்கன்னா வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு அவரை பிடிச்சிக்கோங்க. நைட்டில் பிடிச்சிங்கன்னா வீடியோ எடுத்துடலாம். பகலில் ஆள் சேர்க்கறது கஷ்டம், நைட்டில் பிடிச்சிங்கன்னா வீடியோ எடுத்துடலாம். அது கூட ஏதாவது நீங்கள் ஏற்பாடு ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பேசலாம். ஏன்னா அது நம்மளுக்கு நல்ல வீச்சாக இருக்கும். ஏன்னா தெளிவாக பேசுகிறாரு, ரொம்ப ஆணித்தனமாக எடுத்து வைக்கிறாருங்க. ஒளி வன்மை ரொம்ப ரொம்ப வீரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருந்தாலும் பயன்படுத்தும், விட்டுறாதீங்க. நைட் ஒரு 10 மணிக்கு மேலே கூப்பிட்டீங்கன்னா ஆளை பிடிச்சிடலாம். எப்படி ஃப்ரீயாக இருப்பார், பேசிட்டு ஏதாவது தொடர்பு இந்த மாதிரி ஏதாவது எடிட்டிங். ஏன்னா எடிட்டிங்கெல்லாம் முதலே சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா பயணியோட செட்டப் ஃபுல்லாக இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது. கோவையில் அண்ணனோட வீட்டில் தான் எல்லாம் முழு அந்த செட்டப்பு இங்கே தான் இருக்குது. அதை சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லிகிட்டே இருந்தாங்க நினைட்டேன். ஆனால் அவர் இப்போ இருக்கிற இடம் சென்னையில் தண்ணி வந்துட்டா பிரச்சனை தம்பி, அதனால அங்கேயே இருக்கும், பார்க்கலாம்னு இப்படி தள்ளி போயிட்டு இருக்கு. நம்ம ஆட்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ரொம்ப எளிமைங்க, சாதாரணமாக ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி கண்டென்ட் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெரிய வித்த கிடையாது. கண்டென்ட் பிடிக்கிறது பேசுறது மட்டும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாலே போதும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. போக நம்ம பழகல. யாருமே இங்கே 100 விழுக்காடு பழகிட்டு எல்லாம் வரலைங்க. எல்லாம் தத்தி தடுமாறி மைக்கு பிடிச்சாலே கை காலில் வேர்த்து ஒழுகி இப்படி வந்த ஆட்கள் தான் எல்லாருமே. போகத்தான் இது பண்ணிக்க முடியும். ஏன்னா நான் இப்போ பேசுறதே பார்த்தீங்கன்னா நிறைய, ஏன்னா நான் மேடையில் பேசியே பழக்கப்பட்டேன். மேடையில் ரொம்ப விசித்திரமாக ஓப்பனாக சத்தமாக பேசி பழக்கப்பட்டவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி யூடியூபுக்கு இப்போ தான் தயாராகிருக்கேன். கொஞ்சமாக தயாராகிட்டு வந்துருக்கேன். அதனால் நீங்களும் ஏதாவது பண்ணுற மாதிரி தான் தாராளம் பண்ணுங்க. இந்த கம்யூனிட்டி மட்டும் ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பாக கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணோம்னா இன்னும் நம்ம பெரிய அளவில் அடிக்கலாம். ஏன்னா ஃபேஸ்புக்கில் திமுகனால ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஃபேஸ்புக்கில் முழுக்க நாம் தமிழர் கட்சி ஆக்குபை பண்ணியிருக்கு. ஃபேஸ்புக்கில் நாம் தமிழர் கட்சி அதிகமாக இல்லாத ஒரு இடம் ட்விட்டர், எக்ஸுங்க. ஏன்னா பெரிய அளவில் எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஆட்களே யாராவது ஒருத்தர் பதிவு நீங்கள் போட்டிங்கன்னா அதில் கீழே வந்து கண்ட வண்டி எழுதுறானுங்க. ஆனால் ஃபேஸ்புக்கில் அப்படியெல்லாம் எழுத கூடவே மாட்டாங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் திமுககாரன் போட்டான்னா செத்தாங்க. அவன் அவ்வளோதான், அவன் குடும்பம், அவன் தாத்தா முப்பாட்டம் வரைக்கும் தோண்டி புதைச்சி அடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி வலுவா ஒரு கம்யூனிட்டி அங்கே இருக்குங்க. எக்ஸில் மட்டும் இவங்க உள்ள சீக்கிரம் ஊடுருவிட்டாங்களோ அப்படின்னு ஒரு தோணுது. இன்னொன்று எக்ஸில் இவங்க ஏற்கனவே இருக்காங்க, நம்ம கொஞ்சம் குறைவாக இருக்கிறோமோங்கிற எண்ணம் இருக்குங்க. இப்போ அண்ணன் கல்யாணம் போடுற பதிவுகளுக்கே பார்த்தீங்கன்னா கீழே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வருது. அதை டிஃபெண்ட் பண்ணி நம்ம நாட்டில் வந்து உள்ளே வந்தாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெளியே ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் ஃபேக் ஐடிஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க.
இதுல இந்த கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பலமா அமையும் நினைக்கிறேங்க. ஏன்னா சரியான பாதையை நோக்கி நகருது. திமுக நல்ல வாய்ப்பை கொடுக்குது அதிமுகவுக்கு. இந்த வாய்ப்பை இப்ப இந்த ஏன்னா இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு இழப்பு. அந்த இழப்புல சரியா வேலை செஞ்சிருக்காங்க எல்லாருமே. பாத்தீங்கன்னா தொட்ட இடம் முழுக்க ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா தெளிவா ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கேம்பெயினை ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு இதுங்க. இதை தொடர்ச்சியா வைக்கணும். ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை கூட விட்டுறக்கூடாது. நம்ம இது ஒரு சின்ன பிரச்சனை நினைச்சு விட்டுறவே கூடாது. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லைன்னு தெரியல, நம்மளுடைய ஐடி விங்ல இருக்கிற ஒருத்தர் வந்து திமுகவில் ஏதோ வரவு செலவு நடந்துச்சு. அந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா தாராபுரத்தை சார்ந்த அவர் வந்து அவர் இன்னைக்கு இறந்துட்டார். வந்து ஒரு குரல் பதிவே போட்டு இறந்துருக்காருங்க. ஐயா எடப்பாடியார் அவர்கள் கூட அறிக்கை அது என்ன விஷயம் டீடைல் தெரியுங்களா? என்ன அதை நான் அதை பத்தி என்ன பிரச்சனை அந்த அளவுக்கு அவர் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை கொடுத்தாங்க அதை பத்தி தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர்த்திட்ட கேட்டிருக்கேங்க. இன்னும் விசாரிச்சு சொல்றேன்னு இருக்காங்க. ஏதோ தொழில் ரீதியான சில இது இருக்கு அப்படிங்கிறாங்க. இவர் ஏதோ அடமானம் மாதிரியான பிரச்சனைங்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு முழு விவரம் இன்னும் தெரியலைங்க. ஆனா அந்த ஆடியோ கேட்டு பாருங்க. ஆக்சுவலி ஆடியோல வந்த தகவல் தான் இன்னும் நேரடியா கிரவுண்டுக்கு கேட்கல. பட் ஆடியோல வந்து தகவல் என்னன்னா, இவங்க அந்த மதுரையில இருந்து அந்த நிர்வாகிகள் இங்கே தாராபுரத்தை சார்ந்த ஒரு ஒன்றிய செயலாளர், தாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய நிர்வாகி, ஒன்றிய செயலாளர் நினைக்கிறேன், அந்த ஈக்குவல் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு அவங்க ஒரு அனுப்பாத மக்காச்சோள லோடுக்கெல்லாம், அதாவது நார்மலாக பிளாங்க் செக்ல கையெழுத்து வாங்குற மாதிரி வாங்கிட்டு அதில் அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த ஆடியோ போகுது. அது ஆடியோ இதில் நக்கீரன் முதற்கொண்டு எல்லா நியூஸும் திமுக நியூஸ் சேனல்லே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அது கொடூரமாக இருக்குது. அதுவும் அந்த பையனுக்கு வந்து இப்போ 2 வயசு குழந்தை. இவனுக்கு போய் கொடுத்த டார்ச்சர்லாம் அவன் சூசைட் பண்ணியிருக்கானா. சொத்து கூட இருக்குண்ணா, ஒன்றும் ரொம்ப இல்லாத ஃபேமிலியெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, விற்று கூட கட்டியிருக்கலாம். பட் ஆனால் அந்த டார்ச்சருங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த அளவுக்கு கூட அவன் யோசிக்க விடாமல் அவனை முடிச்சு கட்டியிருக்காங்க. அவன் கடைசியாக சொல்கிறது தான், என்ன கூட இன்னும் நான் சாகிறது என்னோட போட்டோம், என் குடும்பத்தையும் போய் டார்ச்சர் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கற்றுருக்கான். எந்த அளவுக்கு அவனுக்கு கொடுமைப்படுத்திருப்பானு பாருங்க. கட்ட பஞ்சாயத்து போலீஸ் வச்செல்லாம் மிரட்டிருக்காங்க போல. இதெல்லாம் போகத்தான் வேற வழியில் ஆக்சுவலி சொல்லி அட்லீஸ்ட் இது வெளியில தெரிஞ்சு அட்லீஸ்ட் நம்ம மாவட்ட ஆஃபீஸ் வந்திருந்தா ஏதாச்சும் பேசி ஒரு சப்போர்ட்டாவது பண்ணியிருப்பாங்க. எதுவுமே வெளியில அவங்க வீட்டுக்கே இந்த அளவுக்கு பெருசா தகவல் தெரியல. காலையில நல்லா இருக்கான், பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. மதியானம் போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் குழந்தை ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி சாப்பிட்டோம். ஏன்னா இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா எதிர்த்து போராடுற அளவுக்கான வீரியம் ரொம்ப குறைவாவே இருக்குங்க. இதை நான் சொல்றது வருத்தப்படுறேன். என்னன்னா அதுக்கு பெற்ற அப்பா அம்மாவும் ஒரு காரணம். இல்லை, நான் அவங்க ஆக்சுவலி ஃபேமிலி மேலே அந்த இதில் அந்த வீடியோவில் ஆடியோவில் அவன் சொல்லியிருப்பான். என்னன்னா இன்னும் ரொம்ப சின்ன பையன், 26-27 வயசு தான் இருக்கும். லவ் மேரேஜ் வேற. என்னன்னா வைஃப் மேல இருக்கிற கேஸ் வந்து அந்த வைஃபோட கம்பெனி மேல ஃபோர்ஜரி கேஸ் போட்டுருவோம் அப்படி இப்படின்னு அவங்க மிரட்டும் போது அவனுக்குன்னு ஒரு பயம் வரும்ல. நான் யாருக்குமே தன் குடும்பம் தான் முதல், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே வரும். அவன் அந்த குடும்பத்துல கை வைக்கிறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்க ஏதோ மிரட்ட போய் தான் அதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்ட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம அந்த ஒரு எல்லையில வரும்போது அவன் குடும்பத்துக்காக தான் தன்னை உயிரை கொடுத்துருக்கான். இவங்க கை வச்ச இடம் அந்த மாதிரி அதை கேட்டுதான் அது ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. இல்ல வருத்தமான ஒரு செய்தி கூட. இன்னொன்னு பெண்கள்னா கூட பரவாயில்லைங்க, பசங்களுக்கு இவ்வளவு தன்னம்பிக்கை இல்லாம இருக்காங்க. இப்ப என்னோட பையனே நான் இப்ப நிறைய விஷயத்துல பழக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் அவனை பிடிச்சி நான் நெருப்புல தள்ளி எடுத்தாரு. ஒரு முறையும் அவனும் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கும் அவனுக்கும் பாத்தீங்கன்னா சரி பகுதி இது வயசு வித்தியாசம் தான். எனக்கு 20 வயதுல திருமணம் முடிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு 39 ஆச்சு. என் பையனுக்கு 18 வயசு ஆச்சு. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் நெருப்புல தள்ள வேண்டியது இருக்கு. என்னன்னா நம்ம ரொம்ப பொத்தி வளர்த்துறதுனால சின்ன தோல்வி கூட தாங்கிக்க முடியாத ஒரு மனதிற்கு இளைய தலைமுறை வருதோ அப்படிங்கிற இது. ஏன்னா எனக்கு கண்டிப்பா நான் அது குழந்தைகளுக்கு வந்துட்டு அந்த தனியா கஷ்டப்பட விடணும். அது எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டு நான் என் குழந்தைய பாத்துக்கிறேன்னு வளர்த்துனது ஒரு விஷயம் தப்பு தான். அண்ட் ரெண்டு பேரும் நல்ல போல்டான ஆளுங்க தான். நான் ஐடிவிங்கில் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணி நம்ம ஆக்சுவலி சொல்ல போனால் 2 ஃபேமிலியும் ஏடிஎம்கே ஃபேமிலி. அவங்க ஐடிவிங்குள்ளே நல்லா ஒர்க் பண்ண போது மீன்ஸ் பக்கத்து ஊர் வேற. 2 பேருமே சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு ஆளுங்க, நல்லா போல்டாகவும் இருக்கக்கூடிய ஆளுங்க தான். பட் ஃபேமிலின்னு வந்து ஒருத்தங்க கை வைக்கும் போது அது உங்களுக்கு அந்த எல்லை தொடும்போது உங்களுக்கு யாருக்குமே வந்துட்டு என் குடும்பம்னு தொடும்போது எப்பேற்பட்ட ஒரு ஈவன் மிலிட்ரி மேனா இருந்தா கூட அவன் குடும்பத்தை கை வைக்கும்போது அவன் வேற வழியில என்ன தன்னை மாச்சுக்கிற தவிர வேற வழியில இல்லைங்க. இல்ல இது
வந்து இன்னும் இன்னும் நம்ம இங்க பாருங்க, மரணங்கிறது என்னைக்குமே வந்து இது தீர்வாகாது. இந்த விஷயத்துக்குமே பிள்ளைங்கிறது தீர்வாகாது. நமக்கு வாழ்க்கை வந்து நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு, அதை போராடி பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிக்கிற மாதிரி ஆளுகள்லாம் எவ்வளவு ஃப்ராடு பண்ணிட்டு உயிரோடு இருக்காங்க. நம்ம நம்ம இந்த கலைஞருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற மக்கள் இருக்காங்க. அது தைரியம் வேணும். சும்மா ஏன்னா இப்ப மனுஷன் வாழ்க்கை வாழ்ற தைரியம் வேணும். 2 மாசம் ஆரம்பிங்க. ஒரு எல்லை மீறி டார்ச்சர் கொடுக்கும்போது அந்த இடத்துல மைண்டு யோசிக்க தோணாதுல்லண்ணா. நாங்களும் காலையில வரைக்கும் திட்டிட்டு இருந்தோம். இந்த மாதிரி டார்ச்சர் இருக்குங்கிறது தெரியாத வரைக்கும் நான் கூட எல்லாம் என்ன நினைச்சிட்டோம், கடன் தானே, கடன் எத்தனா ஒரு பெரிய விஷயமா, அப்பா அம்மாவுக்கு யார்டா பார்த்துக்குவாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருந்தோம். ரொம்ப முடியலன்னா ப்ராப்பர்ட்டி இருக்கு, 1 ஏக்கரெல்லாம் இன்னைக்கு அங்கே விற்றா 1 ஏக்கர் 1 கோடி குறையெல்லாம் போகக்கூடியது தான். எவ்வளோ கடன் இருந்தாலும் அழகா 1 ஏக்கரை விற்று நீ கடனை கட்டிட்டு ஜாலியாக போய் பாருடா, குடும்பத்தை பாடா, நீ நல்லா இருந்தீங்கன்னா சம்பாரிச்சிருக்கலாம். ஆனா இவங்க கொடுத்த அந்த டார்ச்சர், ஆடியோல சொல்லியிருப்பான், ஒய்ஃப் மேல எல்லாம் கேஸ் போட்டுரும், ஒய்ஃப் இருக்கிற கம்பெனி மேல போர்ஜரி கேஸ் போட்டு ஒய்ஃப் எல்லாம் போய் உள்ள வச்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லும் போதுதான் வந்து இதுக்கு மேல அப்புறம் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வரும்போது, ஒரு பொண்ணை ரொம்ப காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒருத்தனுக்கு அவன் குழந்தை ஒய்ஃப் எல்லாரும் மேலும் கை வைக்கிறாங்க வரும்போது அவன் உடஞ்சிடறான் இல்லைங்களா? அப்ப அவனுக்கு எப்படி, இத்தனைக்கும் வெளியே வந்து நம்ம ஆளுகிட்ட பேசவே இல்லை, யார்ட்டாச்சும் இந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்னு சொல்லியிருந்தான்னா கூட யாராச்சும் பேசியிருப்பாங்க. பேசாம இருந்தது பெரிய தப்பு. சொல்லுங்க ஒரு ஆளுக்கு சொன்னாங்க. இல்ல, தப்பு பண்ணவனே பயப்படாம இருக்கான். இந்த மாதிரி தப்பு பண்ணாதவங்க தான் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு அவங்க. ஏன் ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இப்ப என்னன்னா ஒருத்தர் துணிஞ்சு தப்பு பண்றான்னா அவனுக்கு முரட்டு தைரியம் ஜாஸ்திங்க. இவன் சின்ன பிரச்சனைக்கே பயந்துக்கிற ஆட்கள் தான் இந்த பிரச்சனைங்க. இப்ப என்னன்னா தப்பு பண்றவன் எப்பவுமே பாத்துக்கிங்கன்னா, தப்பு பண்றவன் எப்பவுமே பயந்துக்க மாட்டான். என்னன்னா அவனுக்கு பயமே இல்லைங்கிறதான் அவன் தைரியமா தப்பு பண்றான். எனக்கு இந்த நிக்கிதாவோட பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போதே தெரியுது, அவ ஃப்ராடா பொய் சொல்லி ஒரு உயிர் போய் அவ நடிச்சிட்டு இருக்கான்னு தோணுது. பதற்றத்துல வருதுங்க. முன்னுப்பின் முரணா இருக்கு பாத்தீங்களா பேட்டி? ஏங்க யார் யாரோ சொல்றாங்க அவன் மேல அவ பெரிய தில்லாலங்கடியா இருப்பாளாட்டுது. ஏங்க நீங்க வேற 1-2 கிடையாதுங்க, 13 கோடி ரூபா வரைக்கும் ஏமாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நீங்க அந்த லதான்னு ஒரு ஐஏஎஸ் சொல்றாங்கல்ல, அவங்க வந்து 2006 to 11ல ஸ்டாலின் ஆபீஸ்ல செக்ரட்டரி, அவரோட ஒரு செக்ரட்டரியா இருந்திருக்காங்க. சோ அந்த 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 பேரை சொல்லி கூட அந்த 2007 பேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்த நிக்கிதாவோட அப்பா டெப்டி கலெக்டருங்க. அதுலதான் இவங்களுக்குள்ள பழக்கம் வருது. இல்ல அவங்க அப்பா டெப்டி கலெக்டர் தனி, அதாவது அந்த பதவியில் இருக்கவே ஒரு மிரட்டுறான்னா பரவாயில்ல, பதவியில் இருக்க சொந்தக்காரங்க எல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சா என்னங்க இதெல்லாம் ரொம்ப நியாயமா இருக்குது. அதுவும் ஒருத்தர் கொல்ற அளவுக்கு போறதுன்னா அதெல்லாம் ரொம்ப மோசம். ஏங்க என்ன கொடுமைனா, இவங்க வந்துட்டு அந்த பொம்பளை விஷயத்துல அந்த அம்மா பண்ற தப்புகளுக்கெல்லாம் சேர்த்தி இவனுங்க வந்து துணை போய் அவன் சொந்தம் பந்தம் எல்லாத்துக்கும் யார் யாரோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அப்படின்னா உடனே அதை கூட பார்க்காம போய் அடிச்சு இன்னைக்கு அந்த அம்மா ஜாலியா இருக்குது இந்த கேஸ்ல. இந்த அந்த அம்மா மேல இருக்கிற மத்த கேஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சு. பட் ஆனா இந்த கேஸ்ல அந்த அம்மா மேல எதுவுமே பெருசா சொல்ல முடியாது. ஒரே ஒரு டவுட்டுங்க, போலீஸ்க்கும் ஒரு எனக்கு தெரிஞ்ச அவங்க அவ்வளவு முட்டாளா? ஏன்னா இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டைம் கிரைம் பண்றான் பாருங்க, ஒரு இப்ப இந்த நம்மளே இப்ப எங்க ரிலேட்டிவ் வந்து சேலம்ல ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுல வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. ஐசியூ கொண்டு போன 2 மணி நேரத்துல இறந்துட்டாங்க. பட் நாங்க கரெக்டா அவங்க டிக்ளேர் பண்ணிட்டு பாடியை கொடுக்கும்போது செயின் இல்லைன்னு சொல்லிட்டோம். எங்க அத்தை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. உடனே அப்ப பிரச்சனை பண்ண வேணாம், நீங்க போங்க, நாங்க எங்களால ஒண்ணு நாங்க வாங்கி கொடுத்துறோம்ல, என்னன்னு விசாரிக்கிறோம்னு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு இதுக்கு போனவர் வந்து அவங்க அங்க சொன்னால ரிலேட்டிவ், அவர் வந்து ஒரு A2வா இருக்காரு, போலீஸ்ல A2வா இருக்காரு. ஸோ அவர் வந்து பிரச்சனைலாம் வேணாங்க, நீங்க என்னன்னு பார்த்து எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து அடக்கம் பண்ணிட்டு அடுத்த நாள் ஃபோன் வருது ஹாஸ்பிட்டல்ல இருந்து. நாங்கள் கேமராவில் பார்த்தா ஐசியூல இருக்க வார்ட் பாய் தான் எடுத்திருக்காப்ல, வாங்க நாங்கள் வாங்கி கொடுத்துறோம்னு சொல்லிட்டு தத்தோட வாங்கிட்டு அவன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேமராவில் பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு போய் மிரட்டின உடனே நான் தான் எடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு அவன் வேலையை விட்டு நீக்கிட்டான்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த அஜித் வந்து அப்படி எடுத்திருந்தா கூட வேணாம், ஸ்டேஷன் கூப்பிட்ட உடனே பயத்துல அவன் வளர்ப்பாங்க, இங்கதான் வச்சிருக்கேன். என்னன்னாங்க ஸ்டேஷன் போனீங்க, அவர் அங்க இருந்த ஆய்வாளர் வந்து பார்த்துங்க, இந்த பையனோட நடவடிக்கை பார்த்து ரொம்ப ஃபோர்ஸா பேசியிருக்கான். அம்மாவோடய ஃபோர்ஸா பேசியிருக்கா, ஸ்டேஷன்லயும் ஃபோர்ஸா பேசியிருக்கா. ஏன்னா அவங்களோட ஸ்லாங் அந்த மாதிரி.
பையனோட ஸ்லாங் அந்த மாதிரி நான் எல்லாம் எடுக்கல, எனக்கு எடுத்துக்க அது தேவையில்லாத வேலை, எனக்கு காரை ஓட்ட தெரியாது, நான் இங்க கார் எடுத்தேன்னு போல்டா பேசினாங்க. அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பையன் இதுல குற்றம் அது இல்லை. அவனுக்கு கன்ஷாலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இப்ப யாரோ ஒருத்தர் அந்த நார்கோவோட இதை பண்ணிருக்காங்க. அவரு ஒவ்வொருத்தரும் பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப ஒருத்தர் அவர் ஒருத்தர் அவங்க மாமா அவங்க அண்ணனும் மாமா யாரோ ஒருத்தர் கூட போய் கேட்டிருக்கா அப்படி அப்ப இந்த மாதிரி அந்த ஸ்மெல் வந்திருக்கும் போல பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தேன். இல்ல போதையாயிட்டா சொல்லிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில கொடுத்துருப்பாங்க போல. அப்படியாவது விசாரிச்சு தொலைஞ்சிருக்கலாம். நீ அந்த அளவுக்கு டீசெண்டா இருந்தா போதை தெரிஞ்சோடனே பையன் வீட்டுக்கு வந்திருப்பான். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த அடிக்கிற வீடியோல கையில விரல அடிப்பாங்க. விரல்ல அந்த அளவுக்கு அடிச்சோம்னு வச்சுங்களேன் உங்களுக்கு பயங்கரமா வலிக்கும். யாரா இருந்தாலும் சரி விரல்ல அந்த அளவுக்கு குச்சி வச்சு அடிச்சா உடனே கையை உதருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே கிட்ட இடிச்சுட்டு கையை உதருவீங்க. அந்த பையனுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. அப்படியே வாங்கி வாங்கி அவனால அப்பயே அரை உயிர் தான் அவனுக்கு. அவனை உயிரோட விட்டுருந்தாலே கொஞ்ச நாள் இறந்துருப்பான். நிறைய கேஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப நீங்க ஒருத்தனை அடிச்சு சிதைச்சிட்டு உடல்லாம் சிதைச்சிட்டு கொஞ்ச நாள் செத்துருவாங்க. ஒரு மாசம் 10 நாள் அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. ரொம்ப அட்டகாசம். ரொம்ப கந்தி போச்சுன்னா உயிர் போயிருங்க. அந்த தேவநாதன் யாதவ் வந்து இவ்வளவு கோடி ஏமாத்திட்டாரு. அவரை இவனு இந்த மாதிரி கஸ்டடியல் டார்ச்சர் பண்ண முடியுமா? ஆமா அந்த சென்னையில இவரு தானே அந்த ஒரு பேங்க் மாதிரி வச்சு பிஜேபியோட சிவகங்கை ராகுல் ப்ரோ நீங்க அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு போகாதீங்க. ஆக்சுவலி இங்க லோக்கல்ல ஒரு ஊபின்னு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிற ஒரு ஊபி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் போய் அவர்கிட்ட லேண்ட் வாங்குறேன்னு போறான். நான் தலைவலியே அடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு 100 வருஷத்துக்கு ஏசி போடுறா, டாக்குமெண்ட் வக்கீலுக்கு ஒரு 10,000 கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கிட்டா, எல்லாம் பண்றா, ஏன்னா நீ லேண்ட் வாங்குறது ஊபிஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி தலைவலியே அடிச்சுக்கிறேன். பயவுள்ள இல்லடா அவர் பெரிய ஆளு, ரொம்ப நேர்மையானவர், ஊருக்குள்ள எல்லாம் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அதத்தாங்க இத்தனைக்கும் வேணாம் இவன் நம்மளுங்க. இத்தனை கட்சி இருக்கு, கம்யூனிஸ்ட்ல இருக்கவன கூட நம்பலாங்க. திமுகல இருக்கானாலே நாளைக்கு என்ன அடிச்சுக்கிறேங்க. கேட்காம போய் வாங்கின உடனே என்னாச்சுன்னா அந்த லேண்ட் பாத்தீங்கன்னா இருக்கிறது ஆல்மோஸ்ட் பிரைம் லொகேஷன், பைபாஸ்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி அந்த இடத்துல சைட்டை வாங்கிடலாம். 5 சென்ட்டுக்கு ரேட் பேசி அந்த ரேட்டுக்கு 6 மாசம் கழிச்சு இன்னொருத்த வந்து அது என்னோட லேண்ட் கேஸ் போடுறான். அது பேசி வச்சு போட்டாங்களே இல்லை உண்மையாவே வந்துச்சான்னு தெரியல. போட்டோடனே இவனுக்கு வந்து வேற ஒரு இடத்துல இடம் கொடுக்குறேன்ட்டு நல்லவங்க மாதிரி பேசி முடிச்சு இடம் கொடுக்குறாங்க. அந்த இடம் அப்படின்னா ஊரை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி அந்த இடத்துல சுத்தமா க்ரோத் இருக்காது. அது வந்து ஒரு வீடு கட்டுறதுனா மட்டும்தான் யூஸ் ஆகும். இன்னைக்கு அவன் வாங்கின ரேட்டை விட இன்னும் 4-5 வருஷம் கழிச்சாலும் ரேட் பெருசா யாராவது ஒரு லேண்டை கொண்டு வந்து பக்குவமே இவன் தலையில கட்டிட்டு அந்த லேண்டை வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. இது எப்படியான டிராமான்னு பாருங்க. இவன் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அதுவும் உழைச்சு ஒரு சாதாரண சின்ன சின்ன கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறவங்க காசை இவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இதுக்குதான் ஊபிஎஸ் இதுல வேற எனக்கு கோவமே என்ன தெரியுமா, நல்லா ஆட்சி பண்ணா கூட அடுத்த டைம் வரப்போறானா அவன் கூட இவ்வளவு சீன் பண்ண மாட்டான். ஒரு பொம்மை அதுக்கு ஒரு தட்டுல இருக்க பூவை எடுத்து போடணும்னு கூட அது தெரியல. அது வந்து ஒரு ஆளோட கருணாநிதிங்கிறோட பையங்கிறதுனால இவனு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாரும் முட்டு கொடுத்துட்டு அதை தூக்கி பிடிச்சிட்டு அந்த குடும்பத்துக்கு ஜால்ரா போட்டு எனக்கு இந்த கூட்டணி கட்சிக்காரன் மேலேயும் செம்ம கோவம் வருது. எனக்கு மத்திய அரசு மேலேயும் கோவம். என்னடா சும்மா இடி ரைடுங்கிறீங்க அதுங்கிறீங்க, 3 லட்சம் வியூஸ் போகுது யூடியூபர்ஸ்க்கு, 3 நாள் நியூஸ் போடுறீங்க, தம்பியை உள்ள வைப்பா அவனை உள்ள வைப்பீங்க, ஒன்றும் பண்ண மாட்டீங்க. அவன் வந்துட்டான், எல்லாம் அவன் வேலையை பார்ப்பான், அவ்வளோதான். டாஸ்மாக் மறந்து இதுல வந்து யோகிய மாதிரி எல்லாம் பேசுறது என்னதான் சொல்றது. அது எனக்கு ஒண்ணுதாங்க, ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சிருந்தா கூட அவெல்லாம் இவ்வளவு அடியெல்லாம் தாங்கவே மாட்டாங்க. ஒன்னே சொல்லிருப்பான். இப்ப மனநல பாதிக்கப்பட்டவங்களா போட்டு ஆனா டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படி இல்லண்ணே, போலீஸ் அடிக்கிறது ஜெனரலாவே திருப்பி வச்சு பேக்ல அடிப்பானுங்க, அதான் பண்ணுவாங்க. தவிர ஃபர்ஸ்ட் ஒரு 3 அடி அடிச்சுட்டு அடுத்தது என்கொயரி பண்ண இருப்பானுங்க. இந்த மாதிரி கையில அடிக்கிறது அதெல்லாம் வந்து சும்மா லைட்டா தான் பண்ணுவாங்க. பட் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு ப்ரெஷர் இருக்கு. இவனுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஐயரா ப்ரெஷர் இல்லங்க. இல்ல நீங்க உங்க ப்ரெஷர் எல்லாம் கிடையாது. நீங்க செக்ரட்டரியேட்ல இருந்து நான் சொல்றது அந்த லேடி செக்ரட்டரியேட்ல இருந்து ப்ரெஷர் கொடுக்குறது அதெல்லாம் அது கரெக்ட். அது நீ 1000 ப்ரெஷர் போட்டாலும் நான் என்ன யோசிக்கிறேன்னா அங்க வந்து ஜாதி ரீதியாவும் இன்னொன்னு வந்து போலீஸ் சைக்காலஜி படி அவன் விரக்தியில அது ஒரு கொடூரத்தை ரசிக்கிற மாதிரி. இப்ப நீங்க சாத்தான்குளம் கேஸ்ல பாத்தீங்கன்னா ரத்தம் ஒழுகுதுன்னா கூட அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சவங்க 6 பேருமே இந்த அடிச்சு அந்த ரசிக்கிற மைண்ட் செட்ல இருக்க வாய்ப்பு இல்ல. அடிச்சதுல 6 பேர் வந்து கம்யூனிட்டி வைஸ் கூட அவங்க சொல்றாங்க
தேவர் கம்யூனிட்டியில ஒருத்தவர், 2 பேர் வந்து அந்த அங்க இது என்ன சொல்லுவாங்க, அந்த ஐபிஎஸ் அருண் நான் இருக்காரு அவ்வளோலாம் இல்லைங்க நான் இல்ல அவ்வளோலாம் உள்ள போகலைங்க. இல்ல இல்ல நான் என்ன இல்ல இல்ல சொல்ல வரேன்னா சொல்றாங்க அது 4 வந்து பேருக்கு அந்த மைண்ட் செட் இருக்குமான்னு இல்ல. எனக்கு என்னோட என்ன சொல்றேன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஐ மீன் இந்த தலைவரே குடும்பம் இருக்கு பாருங்க, இந்த ஒன்னே ஒன்று குடும்பம் வந்து பிரஷர் போட்டுருக்குன்றது தான் ஏங்க அவங்க வந்து வேணும்னே இது விவிக்கு நான் பண்ணிருக்காங்க. சொல்றத உள் அடுத்தது ஒண்ணு, வாங்கிக்கோங்க. இந்த நான் டீம் என்ன சொல்றது பண்ணிருக்காங்கன்னா, இந்த ப்ரெஷர் டீம் ஏற்கனவே பண்ணா கடந்த கூட 1.5 வருஷமா இதே வேலை செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு தைரியமா அடிச்சது காரணம். கடந்த 1.5-2 வருஷமா இந்த டீம் ஃபார்ம் ஆனதுல இருந்துங்க, இவங்க தொடர்ச்சியா கரெக்ட் கரெக்ட் ஆமா. ஃபர்ஸ்ட் மைல்டா ஆரம்பிச்சுங்க, இப்ப போக போக ரூட் ஆயிங்க, இப்ப எக்ஸ்ட்ரா ரூட்ல வந்து மாட்டிட்டாங்க. இவங்க இதே அது வேலை பழக்கமா இருக்குங்க உங்களுக்கு. ஆமா அது வந்து அடிச்சு அடிச்சு பழகி போயிருக்கு. அடிதானே சாதாரணமா நம்மள ஒரு விஷயம் கேட்கறதுக்கே நமக்கே ஆள் வந்து நம்மள கேட்கறதுக்கே ஆ ஆள் கிடையாது. கரெக்ட் டிஎஸ்பி கண்ட்ரோல் நம்ம இருக்கு, நம்மள எந்த கொம்பனும் அசைக்க முடியாதுங்கிற அந்த ஒரு குருட்டு நம்பிக்கையில தான் வந்து மாட்டிட்டாங்க. கரெக்ட். எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, ஒரு கோயில் இந்த மாதிரி பொது இடத்துல வந்து அடிக்கிறானுன்னா, இப்ப நீங்க சேலத்துல ஒரு அக்யூஸ் மாட்டினாரு, அவர் ஒரு லாட்ஜ்ல கூட்டு போய், அந்த லாட்ஜ் எங்க இருக்குன்னே தெரியல, சந்துல போயிட்டு லாட்ஜ்ல வந்து கையை காலையும் சேர்த்து ஃபேன்ல இருக்குள்ள கொக்கி அதுல கட்டி வச்சுட்டு 10 அடிங்க அடிச்சு அடியில இருந்தாலும் என்னதான் தப்பு பண்ணேன்னு கேட்காத கூட சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் அக்யூஸ்டு இந்த மாதிரி ஒண்ணு அடிச்சா உடனே சொல்லியிருப்பாங்க. ஆனா பயமே இல்லாம கோயில் அடிக்கிறவனு என்ன இந்த மனப்பிறகு. விஷயம் பாருங்க, இதுல வந்துங்க என்ன தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் வெளியதான் வச்சு அடிச்சிருக்கானுங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த கம்மாயி இந்த குளத்துல சைட்லாம் அடிச்சிருக்கானுங்க. நம்மால் வந்து யாரு அஜித்குமார் தம்பி என்ன பண்ணிட்டான், நம்ம நம்ம ஏரியாவுக்கு போயிடலாம், அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம், அங்க போனா யாராவது காப்பாத்துவாங்க நினைச்சு அந்த பையன் கூப்பிட்டு வந்துட்டு அப்படி இல்லாட்டி அங்கேயே வச்சு கொண்டு இருப்பானுங்க. அந்த பையன் அதான் மெயினா நினைச்சிருக்கு. அப்படின்னா நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம்னா யாராவது ஒருத்தர உதவி பண்ண மாட்டாங்களா? ஆக்சுவலா நீங்க நம்ம ஐடி லோக்கல்ல சேர்ந்த பசங்க தான் இதை பெருசாக்கி இருக்காங்க. அவங்க தான் ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி வந்து, இல்லைன்னா நீங்க அங்க இருக்கிற கட்டமைப்பை பத்தி சொல்றேன், அது ஊர்ல வந்து கோயில்ல இருக்கிற அந்த கடைக்காரங்க அவங்க தான் வந்து இந்த விஷயத்த பெருசாக்கியிருக்காங்க. மற்றபடி அந்த இறந்தவரோட அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இதை முடிக்க பார்த்து அவங்கள மிரட்டியிருக்காங்க. அவங்க எல்லாம் திமுக ஆதரவுல இருக்கிற மைண்ட் செட் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு உதவியே பண்ணல அந்த பையன் விஷயத்துல. ஆனா இதை வெளியே கொண்டாந்தது ஏடிஎம்கே ஐடிவிங்க சேர்ந்த 2 பசங்களும் அந்த கோயில் கோயில்ல இருக்கிறவங்களும். கோயில் நிர்வாகத்தை விட்டுடுங்க, ஆணையாளர் அவங்க தான் இந்த டீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, மிளகாப்பொடி கொடுத்தது எல்லாமே. இத ஒரு மனசாட்சி இருந்திருந்தா இதெல்லாம் இங்க பண்ணாதீங்க சார், இது பிரச்சனை பண்ணி தான் அவங்க கம்முன்னு கிளம்பி போயிருப்பாங்க. என்ன எண்ணம்னே தெரியல. இது லோக்கல்ல பாத்தீங்கன்னா அந்த ஆக்சுவலா இந்த கேஸ் இதோட முடியக்கூடாது. இது ஆதரவு இல்லாம அவங்கள ஆக்குனாங்க பாத்துங்க, அந்த அந்த ஊராட்சி தலைவியோட புருஷன், அவங்க எல்லாரையும் இதுல சேர்க்கணும், உடனடியா இருந்தாங்கன்னு சாட்சியை கலைக்க பார்த்தாங்கன்னு அவங்கள சேர்க்கணும். ஏன்னா அங்க போனீங்கன்னா இப்ப நீங்க அந்த ஹரி நாடாரே ஒரு அக்யூஸ்டு, அவன் வந்து பெங்களூர்ல அவ்வளவு நாள் இருந்தான். அவனை வச்சு ஒரு அரசாங்கம் கொடுக்குதுன்னா இது என்ன அரசாங்கம்? இது பிரச்சனை சால்வ் பண்ணா போதுன்னு நினைக்கிறாங்க. கம்யூனிட்டி என்னன்னா அதான் ஏங்க அதெல்லாம் சரி, உங்களுக்கு நீங்க கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் பண்றதெல்லாம் கூட ஒரு சைடு அவங்க கம்யூனிட்டில இருந்து ஒருத்தர் அனுப்புறீங்க, பட் அதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஏங்க நீங்க கம்யூனிட்டி சீமானியே சமாதானப்படுத்த அனுப்பல, நல்லா தெரிஞ்சுக்கங்க, சமாதானப்படுத்த அனுப்பல. என்னன்னா மிரட்ட அத முதல்ல அதான் நானும் சொல்ல வந்தேன். அததான் நான் கத்தி சொன்னேன். நீங்க இந்த முட்டாள்தனமா உட்காந்து எதிர்கட்சி வந்து இதை எதிர்கட்சி வந்து இத பெருசாக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன், இந்த விஷயத்த பெருசாக்குனதே ஏடிஎம்கே ஐடிவிங்க அந்த 2 பசங்களும் அந்த கோயில்ல சேர்ந்தவங்க தான். இல்லைன்னா இதை அவனை மூடி மறைச்சிருப்பானுவ. விடிகாலம்பர 2 மணிக்கு சொல்லி அவர் செந்தில்நாதன் இல்லைன்னா இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்காதுங்க. அவன் பயம் இல்லாம அவன் கொடி கட்டின கார்ல வந்து அவங்கள செக்யூர் பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலிய ஃப்ரீயாவே இல்ல, அவன் போய் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த வீடியோ எடுத்த பையனை இன்னைக்கு மிரட்டல் எடுத்திருக்காங்க. அது எப்படி அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கிறவன் அவன் ஃப்ரெண்டுக்கு எப்படி போன் பண்ணா, எந்த விதத்துல போன் பண்ணா தெரியல சொல்லி, அவன் ஒரு அந்த காவல்துறையில 5 பேர்ல ஒரு ஆளுக்கு வந்துங்க நிறைய ரவுடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாம், அந்த ரவுடி ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கூப்பிட்டு மிரட்டி இருக்காங்க. ஏங்க ஒண்ணுமே இல்ல, நீங்க நார்மல் அக்யூஸ்ட் உள்ள இருக்கவனே டெய்லியும் பார்க்க போறவங்க வழியா தகவல் சொல்லி விடுவான். இவங்க வேற டிபார்ட்மெண்ட் ஆளுங்க, இவங்களை என்ன அப்படியே சப்ஜெயில் இருக்காங்களா இல்ல சென்ட்ரல் ஜெயிலான்னு தெரியல எனக்கு.
அந்த ஆனா பொழுது அப்படியே வந்து ராஜ என்னன்னா, மாதிரி அந்த ஓட்டுநர் ஒருத்தர் ராஜ டிரைவர் மாதிரியே அவர் இறங்கியே போகல எங்கேயுமே. அதனாலதான் 5 பேர் உள்ள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் சஸ்பெண்ட் மட்டும் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவர் இறங்கி இந்த விஷயம் அவங்க வண்டி எடுக்க சொன்னா வண்டி எடுத்திருக்காரு, வண்டியிலேயே கொண்டு வர இப்படி மனசாட்சி இருக்கிற ஆட்களா இல்ல இவங்க பண்ற பிரச்சனையில நம்மளும் சேர்ந்து மாட்டிக்கொண்டு பயந்து விட்டுட்டாரான்னு தெரியலீங்க. ஏன்னா காவல்துறை எப்பவுமே இந்த மாதிரியான கோமாளித்தனமான வேலையெல்லாம் செய்யும். இங்க கோவை பகுதியில ஒருத்தருங்க ஆய்வாளர், அவர் இன்ஸ்பெக்டருங்க. எனக்கு பழக்கமா ஒரு இதுல வர்றாருங்க, பழக்கமாகறாரு. அப்ப என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டலா நக்கலா நையாண்டியா அந்த இன்ஸ்பெக்டருக்கே உள்ள திமிர்ல என் கூட பேசுறாரு. அப்ப நான் சொல்றேனுங்க என்னன்னா, ஆனா 2018 உங்களோட கடைசி, 2017 கடைசி, 18 நீங்க ஆய்வாளராக இருக்க மாட்டீங்க, கண்டிப்பா ஜெயில இருப்பீங்க, அது ஒரு பொம்பளை தான் மாற்றுவீங்கன்னு சொல்றாங்க. தெனாவிட்ட சொல்லிட்டு போனாரு. போயிங்க 1,42,000 ஒரு பொம்பளை கிட்ட செக்குல லஞ்சம் வாங்கியிருக்காரு. லஞ்சம் வாங்குறது மட்டும் இல்லாம அது பிரச்சனையாகி இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் அந்த பொம்பளை வீட்டுல போய் பிடிச்சி அடிச்சிருக்காரு. அது சிசிடிவி பேஜ்ல பதிவாயிடுச்சு. இப்போ ரிமாண்ட் ஆகி உள்ள இருக்காரு. ஆளு வேலை போச்சு. ஜாமீனுக்கு நாயா அலைஞ்சு வெளியே வந்துங்க. கண்டிஷனுக்கு ஒரு கான்ஸ்டபிள் மதிக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், யோ உனக்கு இதுல பொம்பளையில தான் பிரச்சனை, நீ சிக்குவ மகனே அப்படின்னு அதே மாதிரி சிக்கினாங்க. என்னன்னா தெனாவட்டு நான் ஒரு இன்ஸ்பெக்டர், என்னால நீ சாதாரண பப்ளிக் நீ என்ன பண்ணிடுவ. இதே தான் இந்த கான்ஸ்டபிளுக்கு வந்துருக்குதுங்க. கடந்த 2 வருஷத்துக்கு மேல இந்த டீம் பாத்தீங்கன்னா கிடைச்சவனை எல்லாத்தையும் பிடிச்சி இப்படியே தான் அடிச்சிருக்காங்க. அதுவும் பத்தாக்குறைக்கு என்ன ரொம்ப படிப்பு கம்மியா கொஞ்சம் பாமர அதிகமா இருக்கிற மாவட்டம் இந்த மாவட்டம். அங்க வந்து அடிச்சா வெளியே கேட்க, ஏன்னா ஜாதி கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகம் அங்க. இப்ப கொங்கு மண்டலம் மாதிரி நீங்க ஒண்ணு இல்லைங்க, இந்த 28 கொலைகள் நடந்திருக்குங்க. அது ஒன்னே கரூர் மட்டும்தான் ஒண்ணுங்க, மத்த எதுவுமே கொங்கு மண்டலத்தில் நடக்கல. நல்லா நீங்க அந்த 28 கொலைகள் லிஸ்ட் வந்துருக்குல்லங்க, அதை எடுத்து பாருங்க. கரூர்ல மட்டும் நடந்திருக்குது. அப்புறம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மாவட்டத்தில் தான் இது நடந்திருக்குது அதிகமா. அப்படி இல்லைன்னா சென்னை போன்ற இடத்துல நடக்கும்போது ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்களை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க அடிச்சது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த நிலைமையில தான் இவங்க இந்த வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ இதுல இதே நீங்க கேரளா கூட எல்லாம் தமிழ்நாடு மாதிரி கிடையாதுங்க. காவல்துறை எங்கேயோ ஒரு இடத்துல சட்டை பிடிச்சா பப்ளிக் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்துருவாங்க. நம்ம அப்படி இல்லையே, வேடிக்கை வந்துட்டு தான் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஆமாங்கண்ணா. இது வந்து நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு பிடிக்கலைங்க. நான் வந்து எப்படின்னா மகாராஷ்டிரால இருந்திருக்கேன், ஹைதராபாத் இங்கெல்லாம் இருந்திருக்கேன். பப்ளிக் யாராவது தொட்டா நான் போலீஸ்லாம் பயப்படுவாங்க. ஒரு விஷயத்தை அதாவது தேவையில்லாம தேவையான ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டானா கண்டுக்க மாட்டாங்க. தேவையில்லாம ஒரு போலீஸ் வந்து பப்ளிக் யாரோ தொட்டாங்கன்னா அங்கெல்லாம் பொதுமக்கள் தான். நம்ம ஊர்ல அந்த ஒரு இது இல்ல, அந்த ஒரு கலாச்சாரம் நம்ம ஊர்ல கிடையாது. அது கொஞ்சம் எப்ப கல்வி வருத்தமா தான் இருக்கு. கல்வி அதிகமாக சுயநலம் அதிகமாயிருக்கு. நீங்க ஒண்ணு இல்லைங்க, அது இந்தியாவிலே இந்தியாவிலே ரொம்ப சுயநலம் பிடிச்ச மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலேயே ரொம்ப மட்டமா சுயநலம் பிடிச்சும் கோயம்புத்தூர். எங்க ஊர்க்காரனாட்டா சுயநலவாதிக்கு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏங்க ஒருத்தன் தண்ணி போட்டுட்டு பைக்ல கீழே விழுந்துட்டான்னா இவன் 100 பேர் போவான். அவன் மப்புல விழுந்துட்டாட்டே, மப்புல விழுந்தாலும் அவன் மனுஷன் தான்டா. நீ எந்திரிச்சு அவனுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண வேண்டாம். 108 போன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? நடக்குதுங்க, இங்க நடக்குது. எவன் எக்கேடு கட்டு போனா நம்மளுக்கு என்ன, நம்ம குடும்பம் நம்மளுக்கு நம்ம காலம் ஒதுக்கல, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அது வரைக்கும் நம்ம சேஃபா இருக்கலாம். அப்படித்தான் இருக்காங்க. அதுல மட்டமான மாவட்டத்தில் நான் இருக்கிறேங்க, கோவை மாவட்டம். அவ்வளவு சுயநலம் பிடிச்சோன்னு நீங்க பப்ளிக்கா நம்ம வந்து பேசும்போது நம்ம பொழைக்க தெரியாதுன்னா கோமாளி, நம்மளுக்கு அப்படித்தான் பேரு. இப்போ எனக்கெல்லாம் அதுதான் பேரு. ஒரு 23, 24 வயசுலயே தமிழ் தேசிய பேர் சேர்ந்துங்க போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஜெயிலு நிறைய பார்த்ததுனால நம்ம தைரியமா போல்டா இருக்கிறோம். சென்னை ஒன்றும் இல்லைங்க, சென்னை 8 வழி சாலையில நான் கைதானேன். இதே ஐயா எடப்பாடி, அப்போ நான் என்டிகேல இருக்கேன். ஐயா எடப்பாடி அவர்கள் தான் 6 கேஸ் இருக்கு, 6 கேஸ் தள்ளுபடி பண்ணி விட்டாங்க. 13 கேஸ் எனக்கு தள்ளுபடி விட்டாருங்க எடப்பாடியார். இன்னும் கெயில் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கேஸ் இவங்க திமுக இதுல போட்டதால இன்னும் ஹியரிங்கே வரல எனக்கு. எல்லாம் நிக்குதுங்க, எல்லாம் பெண்டிங்ல நிக்குது. நம்மளாம் ரொம்ப சின்ன பையன், திருமணமாகி கை குழந்தை பையன் சின்ன பையனா இருந்த காலகட்டத்தில் அப்பவே நம்ம இந்த போராட்டத்தெல்லாம் பார்த்துட்டாலே எங்களுக்கு பயம் விட்டு போச்சு. போனா உயிர் தானே மயிர் போச்சு போ அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டோம். அந்த மாதிரி வந்ததுனாலதான் பயம் பெருசா தெரியலீங்க. அதனால நம்மள மாதிரியே மற்றவங்களும் இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறது தவறு. இதுல அது வந்து சரியா கம்யூனிகேட் பண்ணீங்க. இப்போ ஒரு வழக்கு நடக்குது, ஒரு வழக்கு பிரச்சனை இருக்கு, நம்மளை அரெஸ்ட் பண்றாங்க, குடும்பம் ரொம்ப சிரமம், உள்ள போறோம், 10 நாள் இருக்கிறோம், மறுபடியும் திருப்பி வெளியே வர்றோம், என்ன பேரு வீட்டுல இருந்து. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க அந்த மாதிரி நினைப்பாங்க, ஐயோ பையன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டானே என்னாச்சு அப்படின்னு. நம்ம ஏன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம், பொம்பளை கையை பிடிச்சிருந்தா இல்லை அடுத்து ஒரு திருடியா போயிட்டு வந்தோம், அது ஒன்றும் கிடையாது. ஒரு போராட்டம் பண்றோம், ஆர்ப்பாட்டத்துக்காக போயிட்டு வரோம். அது முதல் தடவை போகும்போது சிரமமா இருக்கும். ஒரு 4-5 தடவை போகும்போது ஊர்க்காரரே முடிவு பண்ணிடுவேன், நம்மால் போராடிப்பான். ஒரு போராட்டம், ஒரு விவசாயத்தை நான் அதிகமாக சரி போனதே விவசாயத்துக்காக தான். விவசாயிகளுக்காக தான் போராட்டம் ஆர்ப்பாட்டம்ன்றகளை பண்ணிட்டு போனது பெரும்பாலும் அந்த மாதிரியானுங்கிறது. அதனால பெருசா தெரியல. இப்ப குடும்பம், எங்க குடும்பம் பழகிடுச்சு. சரி இவன் இப்படித்தான், இவனை திருத்த முடியாது, நம்ம என்ன பண்றது. ஏன்னா இப்போ ஒரு மத்திய வயசுக்கு வந்துட்டா இன்னுமே திருத்த மாட்டேங்கன்னா இப்படியே இருக்கானே அப்படிங்கிறத குடும்பம் பழகிடுச்சு. ஊர்ல இருக்கிறவங்களும் பழகிட்டாங்க, இது சகஜம் தான், நம்மளால எங்கேயோ போராட்டம் பண்ணுவான், பிடிச்சி உள்ள வைப்பாங்க, அப்புறம் வெளியே வந்துடுவான் அப்படிங்கிற
இது வந்துருச்சு. ஆனா புதுசா ஒருத்தர் உள்ள போகும்போது அந்த பயம். ஏன்னா அந்த மாதிரி காவல்துறை நடந்துக்கும், அந்த மாதிரி நடத்துவாங்க, நம்மளை மிரட்டுவாங்க, பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் நடக்கும். நீங்க சிறைச்சாலையில உள்ள போகும்பொழுது உங்களை செக் பண்ணுவாங்க முதல்ல. உள்ள போயிடும். அப்பவே நீங்க நிறைய பேர் மனசு விட்டுருவீங்க. அருணாக்கரெல்லாம் அறுத்துங்க, உடம்புல இருக்கிற துணியை பூரா பிடுங்கிட்டு உட்காந்து திடீர்னு சொல்லி அங்கே திரும்பி இங்கிட்டு இருக்கும்போது தான், ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம பாத்ரூம்ல மட்டும் நம்ம உடம்ப நம்மளே பார்த்துட்டு இருந்த நிலையில மற்றவங்க எல்லாம் இது பண்ணும்போது அது ரொம்ப கூனி குறுகி போயிடுவாங்க. இதுல முதல் தடவைங்கும் போது அப்புறம் போக போக பழக்கமாய் அது பெரிய அளவுல இருக்காது. இவ்வளவுதான்ப்பா செக்கப், நார்மல் செக்கப் இவ்வளவுதான், இப்படித்தான் இருக்கும். நம்ம அரசா இருக்கிறோம், நம்ம சரி இப்படிதான் ஜாமீன் அப்ளை பண்ணணும். ஒருவேளை நம்மளுக்கு செஷன்ஸ்ல கிடைக்கலையா, அடுத்து ஹைகோர்ட்டுக்கு போ, இல்லையா ஸ்பெஷல் பெஞ்சுக்கு போ அப்படின்னு பழக்கம் ஆயிரும். ஆனா அந்த பழக்கம் ஒரு சின்ன வயசுல இருந்து வந்துடணும். அதை நம்ம பழக்கணும். இன்னைக்கு இருக்கிற தம்பி ஒருத்தர் கூட இன்னைக்கு உயிரை மாச்சிட்டாரு பார்த்தீங்களா. இதெல்லாம் என்னன்னா பெற்றவங்க ரொம்ப தாங்கி வளர்க்கணும். ஏன்னா நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிருந்தோம்னா ரொம்ப வெளியே வந்தோம்னா உடனே கருகிடுவோம். நம்ம காட்டு செடியாவே வளரணும். அதுக்கு இன்னைக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் இது தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயத்த நீங்க அதுல பழகிக்கணும். கஷ்டம்னா என்ன, எதைய ஏன்னாச்சு இன்னைக்கு பெரும்பாலும் ஒவ்வொரு குழந்தைங்க தான் இருக்கு வீட்டில். ஒவ்வொரு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைகள் இப்போ நாங்கெல்லாம் 3 பேர் 4 பேர் எங்க காலத்துல நாங்கள் 80s பிறந்த 3 பேர் 2 பேர் இருக்கிற காலகட்டத்தில் சண்டை கட்டிக்குவோம். அன்னைக்கு ரொம்ப நிறைய விஷயத்த நாங்கள் பார்த்த தலைமுறை. இப்போ நான்லாம் 80 84 பிறந்தவன். நிறைய வறுமைங்க, வீட்டில் மின்சாரம் இல்லாம, ஒரு டிவினா எவ்வளவு எங்களுக்கு எங்களுக்கு தெரியும். எனக்கெல்லாம் ஒரு டிவிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு தெரியும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் இப்போ இருக்கிறவங்க குழுவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன வயசுன்னு எனக்கு தெரியலைங்க. ஒரு ஒளியும் மொழியும் பார்க்கறக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு போடுற அந்த படத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் எவ்வளவு தவிச்சிருக்கிறோம், எத்தனை வீடு வீடாக போயிருக்கிறோம்னு எங்களுக்கு அந்த டிவியோட அருமை தெரியும். ஏன்னா அப்போ நிறைய பொருள் கிடைக்காது, அதனால மனசை தேர்த்திக்குவோம். அப்போ அதுலேருந்து சின்ன 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 சின்னதெல்லாம் மனசை தேர்த்தி என்ன ஆச்சுனாங்க, நாங்கள் பெரிய விஷயமா வந்துட்டா கூட எங்களுக்கு அந்த அனுபவம் கை கொடுக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலும் இதுக்கு ரொம்ப சாதாரணமாக இப்போ என் பையன் பாருங்க, இப்போ கல்லூரி இந்த வருஷம் சேர்றான், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ லேப்டாப்னால லேப்டாப் வாங்கிக்கப்பா, ஏப்போ ஃபோன் இல்லைன்னா அதெல்லாம் முடியாது, எனக்கு 60,000 ரூபா கொடுத்து ஃபோன் வாங்கி கொடுக்குறான். உடனே 2 நாளைக்கு சாப்பிட்றதில்ல, 2 நேரம் சாப்பிடாம மூஞ்சி ஊற போட்டு கொண்டிருக்கு. சரி வேற வழி இல்லாமல் எண்ணு மணி பிள்ளையாவது வாங்கி கொடுக்குறோம். இது என்ன ஆகுதுனாங்க, சின்ன சின்ன தோல்விகளை கூட தாங்கிக்க முடியாத மனப்பக்குவத்தில் இருக்கிற பசங்க தான் மனசு சீக்கிரம் விட்டுறாங்க. அதனால இப்போ முடிவு பண்ணிட்டேன்னா ஃபோன் வாங்கி கொடுக்க முடியாது. நீ இப்போ 10 நாள் இல்லை 2 வருஷம் சாப்பிடாம இருந்தாலும் கிடந்துடும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. வீட்டில் சண்டையே நடந்தாலும் சரிங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. காலேஜுக்கு நான் கொண்டு வரல விட மாட்டேன், நீயே தான் போய்க்கணும், நீயே தான் வந்துக்கணும். ஒரே ஒரு நாள் மட்டும் காலேஜ் போய் டிஃபன் பண்ணி போட்டு வந்தேன், அதோட சரி. ஆனால் 2வது நம்ம ஷேடு பண்ணிக்கிறோம். ஏன்னா என்னோட ஜூனியர்ஸ் தான் லெக்சராக இருக்காங்க, நம்ம அது பார்க்கல 2வது. ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு தடையும் பிடிச்சி தள்ளி விட்டுறணும். அதுதான் சரியா இருக்கும். ஒரு 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 அலுவலகத்துக்கு போகிறோம், பேங்க்குக்கு போகிறது, குடிக்கிறது, அவனவே கொடுத்து அவங்ககிட்டயே தாட்டிடணும். போய் தெரியலன்னா கேட்டு, நீயே போய் கேட்டு வேலை செஞ்சுட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறணும். அப்போ தான் பழகுவாங்க. இது நம்ம ஒவ்வொரு முறையும் போய் நம்மளே தாங்கி பிடிச்சிட்டு இருந்தா இது மாதிரியான நிலைமை தான் வரும். என்னன்னா மனதளவில் ரொம்ப வீக்காக போயிடும். இது அடுத்த தலைமுறைக்கு உண்மையாகவே நல்லது இல்லைங்க. ஏன்னா எதை நோக்கி போகுது பயமா இருக்கு. ஏன்னா என் பையன் ஒரு 18 வயசு பையன் நான் வச்சிருக்கிறதுனா ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன்னா கோயம்புத்தூர்ல எல்லாங்க போதை வஸ்துனா, கோயம்புத்தூர் பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உள்ளூருக்குள்ளேயே குடிக்க மாட்டாங்க. உள்ளூருக்குள்ள எவனெல்லாம் குடிக்கிறானே தெரியாது. ஒரு 4-5 பேர் தான் கை காட்ட முடியும். ஆனால் இன்னைக்கு எவனெல்லாம் குடிக்கலன்னு கை காட்ட முடியும் போச்சு. அவ்வளோ மட்டமா இருக்கு. கஞ்சா பயங்கரமா புழங்குது. எல்லாம் அளவே இல்லைங்க. இந்த அளவு கஞ்சா புழங்குது. எவன் கஞ்சா மப்பு இருக்கிறான், எவன் தண்ணி மப்பு இருக்கிறான்னு தெரியலைங்க. ஒயின் ஷாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலாம் கிராமப்பகுதி காலையில வெடி காத்தால 5 மணிக்கு ஒயின் ஷாப்ல பண்றது எல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. 5 மணிக்கு. ஏன்னா அதுக்கு மேல என்ன கை இருக்கிறது கால் எடுக்கணும். எங்க பகுதியில் காத்தாடி அதிகம்ங்க. காற்றாலை மின் உற்பத்தி பண்ற இடம் அதிகம். அது பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர்வைசர் மாதிரி வேலை செய்வாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரீடிங்கள் எடுப்பாங்க, கணக்கு. அந்த கணக்கெல்லாம் எடுத்துப்பாங்க இதுல. இப்போ நாங்கள் இங்கே புடி ஒருத்தர் கூப்பிடுவோம், ஒரு வந்து புடி கூப்பிடுவோங்க. நம்ம இதில் பழனிசாமி வருது, அவர் என்னோட வயசுல மூத்தவர், எனக்கு சீனியர் 3 வருஷம். பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5-6 மணிக்கு அவர் சரக்கு அடிக்கலைன்னா அவரால் ரீடிங் எடுக்க முடியாது, எழுதவே முடியாது. வேணாம் அப்படி உதறது கை. ஒரு 44 வயசு தான் இருக்கு. இன்னொரு அதிகபட்சம் இருந்தாலும் ஒரு 4 வருஷம் உயிரோட இருப்பார். அதுக்கு மேலே அவர் தாங்க மாட்டார். ஏன்னா அப்படி இருந்தால் அவர் சொசைட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க பால் சொசைட்டியில் அதுக்கப்புறம் இதுக்கு வந்தார். 40 லிட்டர் கேனை சும்மா அப்படியே எடுத்து விட்டாருன்னா அப்படியே கேன் அந்த கடைசிக்கு போகும். ஆனால் இன்னைக்கு அவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஜக்கு கையில் எடுத்து நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு வீக் ஆகிட்டார். ஆனால் சாராயம் அந்த அளவுக்கு உடம்பு உருக்கி ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டார். 2 கூட்டத்தில் எப்போ போகிறாருன்னு தெரியல. அவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்குது சமூகம். ரொம்ப குடி அதிகம். குடினா கொஞ்சம் நஞ்சம் குடி இல்லை, பயங்கரமான குடி. அந்த அளவு போயிட்டு இருக்கு. கடையெல்லாம் கூட்டம். இப்போ பாரு, நான் வெளியாக போகும்போது எப்போ பாரு கூட்டம். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 39 வயசு 40 வயசுல இருக்கு.
எனக்கு புகைப்பழக்கம் இருக்கு. நான் எனக்கு காலேஜ் படிக்கிற கல்லூரி நான் சேர்ந்த காலத்தில்